விளங்கி படிக்கணும். தட் மீன்ஸ் என்னென்ன விளங்கி நார்மல் ரிசல்ட் தான் அம்மா வீட்டை விட்டு கிளச்சிருவான்னு ஒரு பயம். நிறைய படிங்க, சார்ட டவுட்டுகளை கேளுங்க. 32 யோசிச்சு பாருங்க. வருமா கடைசி படிச்சு எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஐசிடி ஒன்றுமே பேசிக்கே தெரியாது. பிஸ்னஸ்ல 18 நோட்ஸ் இல்லை. எக்கனாமிக்ஸ் எல்லாம் நடைமுறை விஷயங்களை தேடி படிங்க. உங்களோட பேரண்ட்ஸை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்றீங்களா? 3 மாசம் செமினார் அட்டெண்ட் பண்ணனால தான் இப்போ இந்த ரிசல்ட்ஸுக்கு வந்திருக்கிறேன். பிஸ்னஸ் இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்க ஈஸியா இருக்கும் பார்க்க சிலவில். நான் பிஸ்னஸ் தான் சரியான கஷ்டமான பாடம். முன்னால முடியாதுன்னு சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்களே இல்லை. முன்னே அக்கவுண்ட்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சினிமா படிக்கலாம், மேக்ஸ் படிக்கிறாங்க. மேக்ஸ் கிளாஸ்ல போயிருந்தேன். சொல் அல்ல செயல். இவர்களுடைய கௌரவிப்பு விழா வருகிற மாதம் நடைபெறும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வணிகக்கல்வி ஆசிரியர் SKV பாலசபேஷ். இன்றைக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த காலையில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம், புதிதாக வந்து எல்லோருக்குமே ஒரு விஷயம் என்னவென்றால், 2024ஆம் ஆண்டு காப்போதா உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகி இருந்தன. நேற்றைய தினம் வெளியாகிய எங்களுடைய NEC கல்வியத்துடைய பெறுபவர்கள் தொடர்பான மாணவர்களுடைய பாராட்டு கௌரவ விழா இன்றைய தினம் நடைபெற்றது. இந்த NEC கல்வியிடம் பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணம் நகரப்பகுதியில் இருந்து யாழ்ப்பாணத்துடைய மணிக்குண்டு கோபுர வீதி பெருமாள் கோயிலுக்கு முன்பாக அமைந்திருக்கின்ற இந்த NEC கல்வியத்துடைய பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த NEC கல்வியம் அமைந்திருக்குது. இந்த NEC கல்வியத்துடைய நடைபெற்ற இன்றைய சம்பவங்களை நீங்க வீடியோக்கு வாங்க வந்து முதலாக யாராவது இந்த வீடியோவை பார்க்கிறீர்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வந்து இந்த வீடியோவை பார்த்து எங்களுடைய ஆக்கவும் ஊக்கவும் தண்டு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 2011ஆம் ஆண்டில் இருந்து கிட்டத்தட்ட NEC ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து 2024ஆம் ஆண்டு பெறுபவர் வந்த வரைக்கும், அதுக்கு இடையேக்க 2018ஆம் ஆண்டும் 2022ஆம் ஆண்டும் டிஸ்ட்ரிக்ட் கவுண்டம் ஐலண்டில் 100க்கு உள்ளேயும், அதுக்கு பிறகு அதுக்கு முதலும் சரி எப்பயுமே 10 ரேங்குள்ள அன்னளவா ஒரு 3 பேர் இல்லை 4 பேர் அன்னளவா வரக்கூடியதும், கடந்த முறை பல்கலைக்கழகத்துக்கு 219 ரேங்க் உட்பட கிட்டத்தட்ட 63 பேர் யூனிவர்சிட்டி என்டர் பண்ணது. கிட்டத்தட்ட ஒரு தனியார் கல்வி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பருவ தொகையான யூனிவர்சிட்டி மாணவர்கள் என்டர் பண்ணது வரலாறு இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இதில் போட்டிருக்கிறது 7 பேர் சேர்க்கணும். ஏன்னால் வெயிட்டிங் லிஸ்ட் 4 லிஸ்ட் போய் கொண்டு அந்த அடிப்படையில் தற்போது பெறுபவர் வெளியாகின்றது நேற்றைய தினம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், NEC கல்வியத்தில் படித்தார்கள் நாங்கள் எதிர்பார்த்து உங்களுக்கு தெரியும் பாடம் தெரிவு கொண்டு இருக்குது. ஆகவே அந்த அடிப்படையில் ஓவராலாக 2024ஆம் ஆண்டு பெறுபவர்கள் 3A உங்களுக்கு தெரியும் 23, 22 போட்ட 3A அளவிலும் பார்க்க 3A எல்லா இடத்துலையும் 3A குறைவு. அது ஓவராலாக நீங்கள் எல்லா பாடத்தையும் எடுத்து பார்க்கலாம். அதில் பெரிய பிரபலமான பாடசாலை எதிர்பார்த்தா வளமையாக 80-70 3A சொல்கிற இடத்துல 40-50 தான் சொல்கிறேன். காரணம் 3A வீழ்ச்சி வந்திருக்குது எல்லா பாடத்துறைக்கும். கொமர்ஸை பொறுத்த வரைக்கும் சில பாடங்கள் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பெரும்பாலும் கணக்கீடு பாடம் ஓகே, செய்த பிள்ளைக்கு A தான் இல்லை B தான். அதே மாதிரி பொருளியல் பாடம் ஓகே, வணிகக்கல்வி பாடம் உங்களுக்கு தெரிந்தானே திருத்திர வச்சுக்கொண்டு தான் எழுதுறவங்க எல்லாம் சித்தி அடைந்தாலும் A என்ற பெறுவர் பெரும்பாலும் குறைஞ்சிருக்கு. ICT பாடத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா ICT ஸ்கோர் பண்ண பிள்ளைக்கு ICT நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. இங்கே நாங்கள் எதிர்பார்த்தாக்கள் ICT 3A 10 ரேங்குள்ள வரைக்கும் எதிர்பார்த்தாக்கள் எல்லாம் ICT BC எடுத்துருக்கேன். ஆகவே பாடத்தெரிவு எடுத்தாக்கள் உங்களுடைய தெரிவின் அடிப்படையில் தீர்மானிக்கிறது உங்களோட கையிலான் இருக்கு. அது அந்த அடிப்படையில் NEC கல்வியத்தை படித்த பொறுத்த வரைக்கும் 3A டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 10, அதே மாதிரி 3A டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 5. என்னுடைய ஆங்கில மொழி மூலம் இங்கே படித்து என்னுடைய வீட்டை படித்த மாணவி 3A 10ஆம் ரேங்க். ஆகவே 3A அவள் ICT எடுத்தவா 3A 10ஆம் ரேங்க். மற்ற 2 பேரும் 2ஆம் ரேங்கும் 5ஆம் ரேங்கும் எடுத்தார்கள். அவை ICT பாடம் தெரிவு செய்யவில்லை. எடுத்த பாடம் பொருளியலும் வணிக கல்வியும் கணக்கு. கடந்த முறை உங்களுக்கு தெரியும் NEC படித்தாங்கள 3ஆம் ரேங்கும் 5ஆம் ரேங்கும், அதாவது 3ஆம் ரேங்க் என 3A தான், 5ஆம் ரேங்க் 3A தான், 3ஆம் ரேங்க் ICT எடுத்த மாணவி. 5ஆம் ரேங்க் குறிப்பிட்ட 3 பாடம்ங்கிற பாடம் 3 வளமையான 3 பாடம் எடுத்தது. 10ஆம் ரேங்க் மாணவன் என்னுடைய வீட்டை படித்த மாணவன். பெறுபவர் ஓவராலாக என்ன பொறுத்த வரைக்கும் NEC பொறுத்த வரைக்கும் ஓவராலாக நல்ல பெறுபவர்கள் தெரிஞ்ச மட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு என்ன பார்த்தா இப்போ இருக்கிற விஷயம் பார்த்தா 45-50 பேருக்கு இல்லை மேலே பல்கலைக்கழகம் செல்லக்கூடிய ஆட்கள் இருக்கு. ஆகவே அந்த அடிப்படையில்
கணித பிரிவு உயிரிய பிரிவு உங்களுக்கு தெரியும். அந்த பிள்ளைகள் ஐலண்டோட போட்டி போடுங்க. எனக்கு என்ன நீண்ட நாள் கவலை, எனக்கு ஆசையும் கூட. எங்கிட்ட மடித்த மாணவி ஜாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஐலண்டில் 10க்குள்ளே வரணும். அதுக்கு நிறைய பிரயோஜனம் எடுத்தாலும் பிள்ளைகள ஒத்துழைப்பு இல்லாமல், மற்ற ஆசிரியர் மற்ற பாடங்கள ஒத்துழைப்பு இல்லாமல் நாங்கள் எவ்வளோ கார்ட் ஒர்க் பண்ணாலும் கிடைக்காது. ஏன்னால் அப்படி ஐலண்டில் போட்டி போகணும்னால் அந்த பிள்ளை அவரேஜாக ஒரு பாடத்துக்கு அவரேஜாக 98 99 மார்க்ஸ் எடுக்கும். சரியான டிஸ்ட்ரிக்டில் வாரன்னு அவர் 95 பேர் எடுக்கலாம். ஆனால் ஐலண்டில் எடுக்கணும்னா ஒரு பாயிண்ட் கூட முக்கியமாக இருக்கு. ஆனால் பாருங்க மேத்ஸ் போயில் எடுத்துக்கிறாங்க, ஏன்னா இன்ஜினியர் டெக் பயோடெக்கில் எடுத்துக்கிறாங்க, ஏன்னா ஆர்ட்ஸில் கூட வந்துருக்கு. ஆனால் கொமர்ஸை பொறுத்தவரைக்கும் கடந்த நீண்ட காலமாக ஐலண்டில் நான் சொல்ல வாரது 100க்குள்ளே வாரது அரிதாக இருக்குது. இப்போ இந்த முறை வந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து 122 ரேங்க், 183 ரேங்க் செகண்ட் ரேங்க். அப்போ ஐலண்ட் ரேங்க் எங்கே நிற்கிறோன்னு எங்களை விட கட்டிக்கார புள்ள வழியாக நிற்குது, 182 புள்ள நிற்குது. நீங்கள் ஐலண்டில் போனால் தான் மெரிட்டில் கூட புள்ளி போகலாம். அந்த அடிப்படையில் பெருவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நாங்கள் கார்ட் ஒர்க் பண்ணினாலும் உங்களுடைய உச்சக்கட்ட பயன் கண்டிப்பாக இருக்கு. நீங்கள் என்னதான் படித்தாலும் நாங்கள் படிப்பித்த வச்சுக்கொண்டு நீங்கள் படித்தா தான் நல்ல பெருவரை எடுத்துக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் இந்த பருவருக்கு காரணமாக இருந்த கற்பித்த சக ஆசிரியர் நண்பர்களையும் இதுக்கு உதவியாக இருந்த என்எஸ்சி கல்வி நிலையத்துக்கும் நிர்வாக உதவி இயக்குநருக்கும் அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக உங்களோட பங்களிப்போம். இப்போ நீங்கள் நான் என்னென்னா இப்படி செய்கிறோமே எங்களுக்கு இது பழசு, உங்களை பொறுத்தையும் சில பிள்ளைய புதுசாக இருக்குமேன்னு சொன்னால் நீங்கள் அந்த அக்கா மேல் அண்ணமே நேரடியாக இருக்கிறாங்க. எங்களோட கதைக்கு தான் உங்களை பையன் நாங்கள் சொல்கிற அட்வைஸ் கேட்க மாட்டீங்க. அந்த அண்ணா அக்கா மேல் சொல்கிற அட்வைஸை தயவுசெய்து கடைசி வரையும் கேட்டீங்கன்னாவே காணும் எப்படி படிக்கிறேன். திருப்பி சொல்கிறேன், யாழ்ப்பாணம் என்பது நேற்றுக்கு ஒரு சொன்னால் நேற்றைக்கு ஒரு முஸ்லீம் சகோதர மாவின் தாப்பன் அந்த பிள்ளை 4 சேமம் அக்கௌண்ட்ஸ் ஃபெயில், கடைசி 3-4 மாதத்தில் என்னோட படித்து சூமெல்லாம் படித்து அந்த பிள்ளை திரும்பி வந்திருக்கு. அக்கௌண்ட்ஸ் ஃபெயில் எடுத்த 30 கீழே எடுத்த பிள்ளை அக்கௌண்ட்ஸு பி கொண்டு தாப்பன் சரியான கவலைப்பட்டு வடிவாக காய்ச்சது, தெய்வம் மாதிரி காய்ச்சது. நான் அப்படி நான் செய்யவே இல்லை. நான் என்னுடைய கடமை காசு கட்டினதுக்கு நான் படிப்பிச்சேன், நான் ஒரு குறைவிடாமல் படிப்பிச்சேன். அந்த பிள்ளைக்கு நான் தெய்வம் மாதிரி இருக்கு. முதலாக ரிசல்ட் வந்தோட யாழ்ப்பாண பிள்ளை அடிக்கல, அந்த பிள்ளை ஃபோன் பண்ணி சொன்னேன். அந்த தாப்பன் தான் காய்ச்சல் என்னோட முதல். அப்போ அந்த இடத்துல ஜூம் கிளாஸ்ன்னு அருமை எனக்கு அப்போ தான் பிள்ளைங்கச்சு தொடர்ந்து எவ்வளோ எனக்கு கஷ்டம் இருந்தாலும் ஜூம் கிளாஸ் செய்வோம். ஆனால் யாழ்ப்பாணக்காரன் உங்களுக்கு போல வசதி இருக்குது, ஆனால் நீங்கள் ஐலண்டில் இன்னும் பாருங்கள் இல்லை. மன்னார் மாவட்டத்திலேருந்து பிள்ளை இங்கே படிக்குது, கிள்ளச்சி மாவட்டத்தில் பிள்ளை அடிக்குது, முல்லைத்தீவு பிள்ளை வந்து படிக்குது, அந்த பிள்ளை அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பெருமை சேர்த்து கொடுக்குது. ஆனால் யாழ் மாவட்டக்காரர் இருக்கிற வளத்தை வடிவாக பயன்படுத்துறீங்க இல்லை. அப்போ எதிர்காலத்தில் தயவுசெய்து தொடர்ச்சியாக பயன்படுத்தி இருக்கிற வளத்தை தயவுசெய்து பயன்படுத்துங்க. அவை அந்த அடிப்படையில் பெருமத்திய அடிப்படைக்கு உங்கள் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் ஆசீர்வாதி தொடர்ந்து பேசுகிறேங்க. அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இன்றைய நாள் என்இசியை பொறுத்தவரையில் ஒரு மகத்தான, ஒரு புனிதமான, ஒரு உன்னதமான நாள். காரணம் 2025 ஆண்டு 2024 ஆண்டு பரீட்சை தோற்றி சாதனை படைத்த சாதனை வீரர்களை இன்னும் சற்று நேரத்தில் இந்த அரங்கத்திலே அவர்கள் அலங்கரிக்க இருக்கிறார்கள். அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்பதில் நாம் என்இசி சமூக சார்பிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். முதலாவதாக என்னுடைய இடதுபுறத்திலே வந்திருக்கின்றவர் உங்களுக்கு யாருக்கும் தெரியும். இதில் ஒரு உண்மையை இந்த இடத்துல சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் நான் நினைக்கின்றேன் 3 வயது தொடக்கம் 19 வயது வரை இன்றைய பிறந்த நாள், இன்றைக்கு தான் அவருடைய பிறந்த நாளும் 19 வயது வரை ஒரு குடும்ப உறவாக, ஒரு உடன்பிறவாக, தங்கையாக சிறு வயதிலே இருந்து அவருடைய ஆதங்கம், அவர்களுடைய குடும்பத்தினுடைய ஒரு வரலாறு இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். இந்த இடத்திலே நான் ஒரு ஆசிரியராக நிற்கிறேன். எனக்கு முன்னால் ஒரு ஆசிரியர் அந்த உங்களுக்கு கூறியிருந்தார், இவர்களை எல்லாம் உருவாக்கியவர் யாழ் மாவட்டத்திலே கடந்த காலத்திலே பல ஆயிரக்கணக்கான
மாணவர்களை உருவாக்கிய பாலவாசன் என்று சொல்லப்படுகின்ற கணக்கீட்டின் புகழ்பூத்த ஆசிரியர் வழித்தோன்றலே வந்த ஒரு பரம்பரை. அந்த அடிப்படையில் அவருடைய சகோதரியார் திரியே பொறியியல் பீடம் பேராதல பதத்தில் இன்னைக்கு கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார். திரியே அவருடைய டார்கெட்டே சிறு வயதிலே இருந்து வழக்கறிஞராக வர வேண்டும், லோயராக வர வேண்டும். அச்சீவ்மெண்ட் இன்றைய நாளிலே இந்த கணப்பொழுதிலே அடையப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் நாங்கள் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு தேவை. அந்த அடிப்படையிலே இவர்களுடைய அறிமுக வரிசை, அதனைத் தொடர்ந்து ஆசிரியர் கருத்துக்கள் இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய பொருளியலுடைய ஜாம்பவான், யாழ் மாவட்டத்திலே புகழ்பூத்த பொருளியலுக்கென தனக்கென இடம் பிடித்த நகராயன் சேருடைய வழித்தோன்றலே வந்த அன்புக்கும் பேரன்புக்கும் உரிய பொருளியல் மேதகு எங்களுடைய ஜெயக்குமார் ஆசிரியர்களை தன்னுடைய கருத்துக்களை, ஒரு சில கருத்துக்களை ரத்தின சுருக்கமாக வழங்குமாறு மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதிய வணக்கம். அப்போ இன்று நாங்கள் இன்று கூடியிருப்பதனுடைய நோக்கம் மாணவர்களுக்கு தெரியும். 2024 ஆண்டில் NEC கல்வி நிறுவனத்தில் கல்வி கற்று சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் உங்களுக்கு முன்னால் வரிசையில் காத்திருக்கிறார்கள். அப்போ அதனை ஒவ்வொரு மாணவர்களாக நாங்கள் அறிமுகப்படுத்தி சொன்னால் நான் நீண்ட நேரம் பேசி முடித்து விடுவேன். அப்போ சேர் ஒரு வசனம் ஒன்று சொன்னார், ரத்தின சுருக்கமாக சேர் என்ற கருத்தை முன்வைப்பார். அப்போ இதில் மாணவர்களுக்கு நான் சொல்லுகிற 2 அறிவுறுத்தல். ஒன்று, ஒவ்வொரு முறைமையும் இப்படி நடக்கின்ற இந்த பாராட்டு விழாவில் சொல்கிறது, சிறந்த பெறுபேறுகளை எடுத்த மாணவர்களை தயவு செய்து எல்லோரும் ஒரு முன்னுதாரணமாக கொள்ளுங்கள். இப்போ இந்த மாணவர்கள் தாங்கள் கடினப்பட்டு நாங்கள் வழிகாட்டியாக இருந்தோம். இந்த மாணவர்கள் கடும் முயற்சி எடுத்து 3A ரிசல்ட்ஸோட கனபிள்ளையில் நிற்கிறாங்க. 2வது ரேங்கோட நிற்கணும், 5வது ரேங்கோட நிற்கணும், 26வது ரேங்கோட நிற்கணும், தெரியல. அப்போ 3Aவோட கனபிள்ளைகள் 2AB 3B ரிசல்ட்ஸோடும் 100 ரேங்குக்குள்ள பிள்ளைகளும் நிற்கணும். அப்போ இந்த அண்ணா அக்காக்கள் எவ்வாறு இந்த ரிசல்ட்ஸை எடுத்தார்கள், இதைத்தான் நீங்கள் இவர்களோட கதைக்கணும். அப்போ நாங்கள் கற்பித்தது உண்மை, ஏனைய மாணவர்களுக்கு செய்தது போல சகல வேலை திட்டத்தையும் செய்தோம். ஆனால் இந்த மாணவர்கள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம், நாங்கள் என்ன விடயம் சொன்னாலும் தட்டுறே இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ நான் 27க்கும் சொன்னேன், நான் மற்ற நிறுவனத்தில் இப்படி ஒரு ரிசல்ட் எடுத்த பிள்ளைகளின் பாராட்டு நடந்து கொண்டிருந்தது. இங்கே வேற தாமதமாகும். அப்போ உடனே டொனால்டுக்கு அறிவித்து சொன்னேன், ஜஸ்வந்தி வந்தால் உடனடியாக 27க்கு பிள்ளை இறங்கி படிப்பிக்கிறது தெரியல. அப்போ ஃபோனில் நான் சொன்னதாம்மா தெளிவோடு விட்டேன் நான் அடுத்த கேரிங். அப்போ அந்த பிள்ளை ஒரு மரப்பும் இல்லை. வெவ்வேறு இருக்கிற ஒரு நல்ல பண்பு, ஆசிரியர்கள் யாருன்னு சொல்லுவதை உதாசீனப்படுத்துகிறே இல்லை. அப்போ இதில் மாணவர்கள், ஏனைய மாணவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறோம், நீங்கள் படிக்கிற ஆசிரியர்கள் ஒரு நாளும் உங்களை பிள்ளையாக வழி நடத்த மாட்டோம். அது எந்த பாட ஆசிரியராகவும் இருக்கட்டும். அப்போ அந்த ஆசிரியர்கிட்ட வழிகாட்டலுக்கு கீழே நீங்கள் சரியாக படித்து கொண்டு வந்தால் உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைவீர்கள். அப்போ இதுக்கு ஒவ்வொரு முறையும் இந்த நிறுவனம் சான்றாக மாறுது. இப்போ நான் இன்னும் முழுமையான தகவல் எடுக்க இல்லை. ஒவ்வொரு முறைமையும் பாருங்கள், நான் பெருமையாக சொல்கிறது, NEC நிறுவனத்தில் இருந்து கொமர்ஸ் ஸ்ட்ரீமுக்குள்ளாலே என்ன பண்ணுற மாணவர் தொகை யாழ் மாவட்டத்திலேயே அதிகூடிய மாணவர்கள் கொமர்ஸுக்கு பல்கலைக்கழகத்துக்கு சித்தியடைய வைக்கிற நிறுவனம் NEC நிறுவனம் என்ற ஒரு பெருமை எங்களுக்கு இருக்கு. காரணம் என்னென்னு கேட்டால், இந்த 3 ஆசிரியர்கள், ICT ஆசிரியரையும் சேர்த்து தான் சொல்கிறேன், இந்த 3 பாட ஆசிரியருடைய அர்ப்பணிப்பான சேவை. மாணவர்கள் ஆசிரியர் சொல்கிறதை கேட்டு நடப்பார். அப்போ பாருங்கள், இப்போ இந்த முறையும் நான் நினைக்கிறேன் போன முறை அளவுக்கு இந்த முறையும் நிறைய மாணவர்கள் யூனிவர்சிட்டிக்கு என்ன பண்ணியிருக்கணும். அப்போ இது வேறு நிறுவனத்தில் அப்படி உண்மையில் அடையாளம் இல்லை.
இப்போ கேட்டால் பாருங்க, இப்போ போட்டி நிறுவனங்கள்லாம் கேட்டால் சொல்கிறார்கள் சார் 3A வந்திருக்குது 3 பேருக்கு, 3A வந்திருக்கு 4 பேருக்கு. ஆனால் இங்கே பார்த்தால் 7-8 பேருக்கு மேலே இப்போவே தெரியல. போன முறை அதை விட 3A கூட 2023 13 பேருக்கு 3A வந்தது. ஆகவே ஒவ்வொரு முறைமையும் இந்த நிறுவனம் கொமசுக்கண்டு தன் அடையாளத்தை தக்க வைக்குதென்றால் மாணவர்களுடைய முயற்சி, ஆசிரியருடைய வழிகாட்டு. இதைத்தான் ஏனைய மாணவர்களுக்கும் எல்லாருக்கும் சொல்லுகிறான். நீங்கள் இந்த நிறுவனத்துக்குள்ளே நம்பி வந்த மாணவர்கள், ஒரு நாளும் உங்களை நிறுவனம் பிழையான பாதையில் கொண்டு போவார். இவர்களை முன்னுதாரணமாக வைத்து நீங்கள் தொடர்ந்து கல்வியிலே ஆர்வம் செலுத்தினால் நீங்களும் இந்த மாணவர்கள் போல சாதிப்பீர்கள். அது உங்களுடைய பாடசாலைக்கு பெருமை. அதால் பாருங்க, நான் மற்ற இடத்துல சொன்னேன், இந்த முறை பாருங்க, இந்த தேசிய பாடசாலைகள் மீத்திறன் மாணவர்களை உள்ளிட்டு வைத்திருக்கிற பாடசாலைகள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த பாடசாலை பாருங்கள் தன்னை அடையாளத்தை இந்த முறை ரிசல்ட்ஸில் காட்டிட்டு என்ன. ஜெப்னா இண்டு கொமர்ஸிൻ്റെ ஃபர்ஸ்ட் தெரியல. எங்களுடைய மாணவன் தான் வேறு இடத்துல படித்தவன் ஜாலிந்துகள். அதே மாதிரி ஜெப்னா இண்டு பாருங்க பயோ ஸ்ட்ரீமில் ஃபர்ஸ்ட்டும் செகண்டும். ஜெப்னா இண்டில் தெரியும், ஜமனானந்தா டாக்டருடைய இரட்டை புதல்வர்கள் பயோ ஸ்ட்ரீமில் படித்து 1வது ரேங்கும் 2வது ரேங்கும். ஜாலிந்த கல்லூரி கொமர்ஸ் ஸ்ட்ரீமிலையும் பயோ ஸ்ட்ரீமிலையும் தன் அடையாளத்தை பொறிச்சிட்டு, வேம்படி மகளிர் கல்லூரி ஆர்ட்ஸிൻ്റെ ஃபர்ஸ்ட் ரேங்க், கொமர்ஸிൻ്റെ செகண்ட் ரேங்க் தெரியல, 5வது ரேங்க் அடையாளத்தை பொறிச்சிட்டு. மீத்திறன் மாணவர்கள் உள்ள பாடசாலைகள். அதுக்காக ஏனைய பாடசாலை மாணவர்கள் செலுத்தவர்கள் அல்ல. நான் இதை சொல்றது ஏனென்றால் அந்த பாடசாலைக்குள்ளாலே இன்னும் கூட என்ற பண்ணலாம். என்னுடைய ஆதங்கம் நான் நடுக வகுப்பில் சொல்றது, இப்போ வேம்படி மகளிர் கல்லூரி கிண்டிலேரிஸ் பிள்ளை பாடசாலை எல்லாம் இன்னும் என்ற பண்ணுற அளவு கூடலாம். ஏனென்றால் நிறைய திறன்மையான பிள்ளைகளோடு இருக்கிறார். ஆனால் அந்த மாணவர்கள்லாம் இங்கே வெறியினம், அந்த மாணவர்கள்லாம் இங்கே வெறியினம் விளங்குது. ஆகவே ஏனைய பாடசாலைகளை நான் குறைச்சி மதிப்பிட்டாண்டாரும் தவறாக நினைக்கக்கூடாது. நீங்களும் அவர்களுக்கு சவாலாக போட்டி போட்டு கூடிய முயற்சியோடு படித்தால் நாங்களும் அந்த இலட்சியத்தை அடையலாம். தெரியல. இதில் 3A எடுத்தாக்கள் உங்களுக்கு முன்னால் தோன்றி தான் எப்படி 3A எடுத்த ஆசிரியர் எப்படி வழிகாட்டினார்கள், எங்கண்ட வழிகாட்டில் விட பிள்ளைன்ற முயற்சி கூட. இதில் நான் ஒரே ஒரு சம்பவத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். தெரியல, ஜஸ்வந்தியாவனுடைய ஒரு படித்த விதம். இப்போ அந்த பிள்ளை அன்றைக்கு ஒரு நாள் என்னோட மார்க்கிங் எல்லாம் முடிஞ்ச டைமில் சொன்னால், சார் இந்த பார்ட் 1 MCQக்கு நீங்கள் ஒவ்வொரு விடையும் எடுக்கிறதுக்கு சரியான விளக்கம் சொல்லுவீங்க, 5 ஆன்சர், இது ஏன் சரி இது ஏன் பிழை, இது எல்லா மாணவர்களுக்கும் எங்களால் போக வேணும். நாங்கள் இதை ஒரு கூல் ஃபோமுக்குள்ளால் செய்ய விரும்புகிறோம். நான் சொன்ன நல்ல முயற்சி, நீங்கள் அதை செய்யுங்க. அந்த பிள்ளை யூனிட் 2வில் அதை எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி என்னோட உணர்ந்து புருவுக்கு தந்தான். வடிவாக கேளுங்க. அப்போ தான் நான் பார்த்தேன்னா ஜஸ்வந்தியை எப்படி படிச்சிருக்கு. அந்த 100 சொச்ச MCக்கு கேள்வி அவலாத்துக்கும் 5 விடைக்கும் அந்த பிள்ளை விளக்கம் எழுதி வச்சிருக்கு. இன்ன காரணத்தால் இந்த விட சரி, இந்த விட பிள்ளை. ஆனால் அவ்வளவு விளக்கம் நான் வகுப்பில் சொன்னது. அவ்வளோ விளக்கம் தெரியும். இப்போ நாங்கள் 27க்கு என்ன அப்படி பேப்பர் தொடங்க இல்லை, ஏனைய மாணவர்களுக்கு தெரியும். இப்போ சும்மா இத்தனையாவது கேள்விக்கு இத்தனையாவது விடை என்று சொல்கிற பண்புங்கள்கிட்ட கிடையாது. எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லி பாருங்க. அந்த விளக்கத்தை அந்த பிள்ளை பேருந்து நான் ஜஸ்வந்தியாக சொல்லிச்சது. சரி, எல்லா யூனிட்டும் இப்படி தான் படித்தேன், அதுக்காக இப்போ மற்றவர்கள் அப்படி படிக்கலைன்னு சொல்ல இல்லை. சரி, இப்போ அவங்க தோழிமார் தான் அபிநயா லக்ஸியா எல்லாரும் நிற்கணும். இப்போ அந்த பிள்ளை அந்த டியூட்டை கொண்டு வந்து தந்தபடியால் நான் அதில் பார்த்தேன், அந்த பிள்ளை எழுதி வச்சிருக்கு. அப்போ பாருங்க, அப்போ அந்த அக்கா எப்படி கடும் முயற்சி எடுத்து படிச்சிருக்கிறான். ஆசிரியர் சொன்னதை உள்வாங்கி ஒவ்வொன்றுக்கும் இதுதான் காரணம் 2 படித்தபடியால் தான் அந்த பிள்ளை செகண்ட் ரேங்கில் வந்திருக்கு. அப்போ 1வது ரேங்குக்கும் 70ல் சொன்ன நான் 2வது ரேங்கில் வந்த பிள்ளைக்கும் இடையில் 0.03 தான் செட்புள்ளி வித்தியாசம். வெறும் 0.03 தான் வித்தியாசம். 1ஆம் ரேங்க் 2ஆம் ரேங்க், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை தான். அப்போ வேறுங்கள். அப்போ இதை நீங்கள் முன்னுதாரணமாக வைத்து எல்லா பாடம் அப்படி படித்தால் நீங்களும் பெருமைக்குரிய மாணவர்களாக வர வேணும்.
வந்தால் உங்களோட பாடசாலை புகழ் பெறும், கல்வி கற்கிற நிறுவனம் புகழ் பெறும், உங்களுக்கு கற்பிக்கிற ஆசிரியர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், நீங்கள் வாழுகின்ற சமூகம் சந்தோஷம் அடையும். ஆகவே இந்த நிறுவனத்துக்கு புகழை சேர்த்து தந்த மாணவர்களை பாராட்டுவதோடு ஏனைய மாணவர்களும் அடுத்த ஆண்டிலை நான் இதை இன்னும் பெருமையாக சொல்ல வேணும். 2025க்கு நான் இன்னும் பெருமை அன்றைக்கு நான் 25க்கு வகுப்பில் சொன்னது, நீங்கள் 50 பேர் இருக்கிறீங்கள், 50 பேரும் யூனிவர்சிட்டிக்கு என்ன பண்ணுவோம் அண்ணா நான் பெருமையாக சொல்லுவேன். படித்த எல்லா பிள்ளையும் பல்கலைக்கழகம் அப்படி ஒரு அடையாளம் என்எஸ்சி நிறுவனத்துக்கு வந்துடும் தெரியல. ஆகவே இந்த பெருமையை தேடி தந்த மாணவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து இந்த சந்தர்ப்பத்தை வழங்கின நிறுவனத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். 2018 பட்ஜெட் முழுமையாக எடுக்கப்பட்ட 2019 பட்ஜெட்டிலிருந்து முழுமையாக பயணிக்கிறார். முந்தைய கைதரன் ஆசிரியர் எங்கூட படிப்பிக்கிறார், தற்போது கொழும்புல படித்து நிற்கிறார். அது பிறகு கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக தொடர்ச்சியாக எங்கூட பயணித்து கொண்டிருக்கிறார். யாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், பொருளியலை பொறுத்த வரைக்கும் மார்க்கிங்கும் சரி இதுக்கும் சரி சீப்பாக போகிறவர், அடிஷனல் சீப்பாக போகிறவர். அதோட குறிப்பிட்ட பேப்பர் உங்களுக்கு தெரியும், மடமானம் புல்லா செமினாரில் பொருளியல் பொறுத்த வரைக்கும் கணக்கிட்ட பொறுத்த வரைக்கும் பல்கலைக்கழக விரிவாக செய்கிறவர், பொருளியலை பொறுத்த வரைக்கும் ஆசிரியரான் எங்களை ஜெயக்குமார் சாரான் செய்கிறவர். அவை நீங்கள் அதை உணர்ந்து படிக்கிறது உங்களோட கையில் இருக்குது. அதனால் உங்களுக்கு இங்கே ஒரு குறையண்டு இல்லை. பொருளியலை பொறுத்த வரைக்கும் விரல் விட்டு எடுக்கிறாங்களா இருக்குது. நான் வரையான் சேடாக படிச்சினான், சேரும் வரையான் சேடாக படித்தது. வரையான் சேர் உங்களுக்கு தெரியும் வந்து உங்களோட அம்மா அப்பா படிச்சிருப்பியான், என்ற தெய்வம்னு சொல்கிறேன். அப்போ அவர் இறந்தா பிறகு அவருடைய இடத்தை நிரப்பக்கூடிய ஒரு ஆளை இருக்கிறது வந்து ஜெயக்குமார் சார் மட்டும்தான். நீங்கள் ஆகவே அந்த சேரிட்ட நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வைக்கணும். சரி, அதே மாதிரி அடுத்த 2வது விஷயம், போன முறை சொல்ல மறந்து போனேன், என்எஸ்சியில் படித்தாக்களை மட்டும் 3A 17+ இருந்தது. இந்த முறை என்ன ஜாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3A வந்த என்எஸ்சி கல்விநிலையத்தை பொறுத்த வரைக்கும் என்எஸ்சி கல்விநிலையத்தில் 7 3A இருக்குது. சரியா, மற்ற கல்வி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 3A எண்ணிக்கை குறைவு. பாடசாலையை நீங்கள் எண்ணி பார்க்கலாம், பாடசாலையும் 3A குறைவு. இந்த மாதிரி 3A எடுத்தாங்கன்னு பெறுவதுன்னு போடையலாம், ஏன்னா எடுத்தாங்கன்னு எண்ணிக்கை குறைவு. அந்த அடிப்படையில் சொல்ல மறந்தபடியாக குறிப்பிட்டேன். அந்த அடிப்படையில் என்னுடைய சக நண்பர் 2007ஆம் ஆண்டு நான் தான் இவரை அறிமுகப்படுத்தினான் வணிகக்கல்விக்கு பிகாம் கல்விநிலையத்தில். அதனை தொடர்ச்சியாக தற்போது நீண்ட காலமாக யாழ் மாவட்டம் வடமானம் புல்லா கருத்தரங்கஞ்சேரி இதுவும் சரி தொடர்ச்சியாக மாணவரோடு உறவாடி வணிகக்கல்வி பாடத்தை இலகுவாக கற்பிக்கின்ற ஆசிரியர். ஆனால் வணிகக்கல்வி பாடத்தில் பெறுவர் நல்ல பெறுவர் வரும், அது முயற்சியும் கூட இருக்குது. அக்கௌண்ட்ஸ் வந்து சொன்னாங்க, நீங்கள் அக்கௌண்ட்ஸ் செய்தால் ஏதான் அது மாதிரி கருத்து இல்லை. அந்த வணிகக்கல்வி நீங்கள் எழுதினா கூட பெறுவர் வராது. அதுக்கு ரீசன் விளங்கணும், ஸ்கீமோட ஒப்பிட்டு பார்க்கணும். அவை அந்த அடிப்படையில் மார்க்கிங்கும் சரி நீண்டாள கேபிட்டல் அனுபவத்தின் அடிப்படையில் சக ஆசிரியர் நண்பர் சபேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஏய் நன்றி கொன்றார்க்கும் ஓய்வுன்றாம் ஓய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு என்ற வள்ளுவ பெருந்தகையுடைய வாக்கிற்கிணங்க என்னை இந்த இடத்திலே ஆசிரியர் பணி ஆற்றிப்படுத்திக் கொள்வதற்காக வானத்திலிருந்தும் பூலோகத்திலிருந்தும் ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கின்ற என்னை உருவாக்கிய ஆசிரியர்களை இந்த நேரத்திலே நிறுத்தி கொண்டு ஈன்றவரில் பெரிதுகக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்றது போல இன்றைக்கு எங்களுடைய இந்த மண்டபத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற இன்றைய விழாவினுடைய முடிசூடா மன்னர்களும் இன்றைய விழாவினுடைய கதாநாயகர்களாக இங்கே வீட்டிருக்கின்ற அன்புக்குரிய என்இசியினுடைய சொத்துக்கள் என வர்ணிக்கப்படுகிற அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, உண்மையிலே இந்த நேரம் ஒரு பொன்னான நேரம். அதை மண்ணாக்க நான் விரும்பவில்லை. ஆசிரியர் நண்பன் என்னை அறிமுகப்படுத்திய ஆசிரியர் நண்பர் பாலகன் அவர்கள் கூறியது போல எப்பவுமே டைம் இஸ் கோல்ட் என்று சொல்வோம். அந்த நேரம் பொன்னானது. அந்த நேரத்துக்கேற்ப ஒரு சில விடயங்களை இந்த இடத்திலே தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த ஆசிரியர் பணிக்கு 2007ஆம் ஆண்டு இன்று டிபிஎஸ்னுடைய கராச்சாக இருக்கின்ற பிகாம் கல்விநிலையத்திலே என்னுடைய ஆசிரியர் நண்பன் மேலாக ஒரு உயிர் நண்பனாக இன்றைக்கு இந்த இடத்திலே என்னை ஆசிரியராக ஒரு தொழில் புரிய வைத்துக் கொண்டிருக்கின்ற பாலகையினூடாக 2007ஆம் ஆண்டு என்னுடைய ஆசிரியர் பணி ஜாழ் மண்ணிலே தொடங்கி 2025ஆம் ஆண்டு இன்றைய நாள் இந்த பொழுது இந்த கால நேரம் வரை ஒரு ஆசிரியராக இந்த இடத்திலே நான் சேவையாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு வாய்ப்பை தந்த ஆசிரியர் நண்பன்
பாலகஜன் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எங்களுடைய இந்த ஆசிரியர் பணியுடைய அந்த ஒற்றுமை, எங்களுடைய அந்த ஆசிரியருடைய அந்த பெயரிலேயே இருக்கின்றது. முதலிலே எங்களை 2018க்கு முன்னர் எங்களோடு சேவை செய்தவர் கஜிதரன், அவருடைய இனிஷியல் NBK, உங்களுடைய கணக்கீட்டு ஆசிரியருடைய இனிஷியல் KBK, என்னுடைய இனிஷியல் SKB. இன்றைக்கு எங்களோடு தோளோடு தோள் கோர்த்துக் கொண்டிருக்கின்ற 2019ஆம் ஆண்டிலே இருக்கின்ற ஆசிரியர் ஜேக்மாசருடைய இனிஷியல் JK. சோ அந்த 3 பேருடைய எழுத்திலுமே அந்த எண்ணெனம் எழுத்து என்று சொல்லப்படுகிற எழுத்து அங்க K என்பது நாலேஜை குறிக்கிறது. அந்த நாலேஜ் என்றது இந்த இடத்திலே காணப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். சோ அந்த அடிப்படையிலே 3H சேர்ந்தால் கேட் கேன் ஹார்ட் சேர்ந்தால் சிறந்த முகாமையாளர்கள் வருவார்கள் போல 3K சேர்ந்தால் இப்படிப்பட்ட சாதனையாளர்களை உருவாக்கலாம் என்பதை இன்றைக்கல்ல 2007ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை ஒரு முடிசூடா மன்னர்களாக இந்த NEC கல்வி நிறுவனம் இருந்திருக்குதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. நானும் ஆசிரியரும் பல நிறுவனங்களிலே கல்வி கற்பிக்கின்றோம், ஒன்றாக பயணிக்கின்றோம். இப்பவும் அண்மையிலே தென்மராட்சி மண்ணிலே என்னோடு கைகோத்திருக்கின்றார். உண்மையிலே ஏனைய நிறுவனங்களை விட இந்த NEC நிறுவனத்துக்கு ஒரு ஒழுக்க கட்டுப்பாட்டோடு அதிகூடிய பெறுபேறுகளை காலாதி காலமாக சாதித்து வருகிற ஒரு நிறுவனம் எமது நிறுவனம் என்றால் அது மிகையாகாது. நாங்கள் அற்பராத்திரிக்கு கூட பிடிப்பவர்களும் அல்ல, நேற்று பெய்த முளைக்கு முளைத்த காளான்களும் அல்ல. இங்க இருக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய பட்டத்துக்கு பின்னாலும் மிக பெருமதி வாய்ந்த ஒரு வால்ஜி ஆஃப் டிகிரி பொருளியலை படிப்புகின்ற ஜாம்பவான், பொருளியல்ல மாஸ்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் முடித்த யாழ்ப்பாணத்திலே படிப்பிக்கின்ற ஒரே ஒரு ஆசான் உங்களுடைய ஜெயக்குமார் ஆசிரியர். அந்த அடிப்படையில் எங்களுடைய இந்த பெறுபாடுகள் பற்றி ஒரு சில விடயங்களை கூறி என் அன்புக்குரிய செல்வங்களை நான் அழைக்கலாம் இருக்கின்றேன். அந்த அடிப்படையில் என்னுடைய பாடம் தொடர்பாக முதலில் வருகின்றேன். உயர்ந்தால் நல்லவனும் தாழ்ந்தால் கெட்டவனும் வீழ்ந்தால் எழாமல் விடுவதற்கும் நாங்கள் யானைகளும் அல்ல, ஒரு மிருகங்களும் அல்ல. காலாதி காலமாக எங்களுடைய பெறுபேறுகள் வணிகக் கல்வியை பொறுத்தவரையில் 2027 இருக்கிறீர்கள், கட்டாயமாக விழிப்புணர்வு சொல்ல வேண்டும். நேற்று ஒரு மாணவி, நான் நினைக்கின்ற யாரும் எங்களுக்கு தெரியவில்லை, ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படும் அந்த இடத்தில் நிச்சயமாக சொல்ல வேண்டிய விஷயம். NEC-யிலே திரியே எத்தனை இருக்கின்றது என்பதை பார்த்துத்தான் நான் அந்த நிறுவனத்திலே கல்வி கற்பேன் தொடர்ந்து ஒரு மாணவி இருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே அந்த பிள்ளையினுடைய விழிப்புணர்வு திரியே எடுத்தால் திரியை எடுக்க வைத்தால் அது ஆசிரியருடைய திறமை என்று சொல்கிறது. தர்வேன் சார் அடிக்கடி சொல்வார், விடாய்க்கின்ற குதிரைக்கு தண்ணீரை வைப்பதும் எங்களுடைய வேலை, குடிப்பதும் குடிக்காம விடுவதும் உன்னுடைய வேலை. ஜஸ்ட் டீச் அஸ் ஃபார் தி கைடன்ஸ், அதர்வைஸ் நோ வே. எப்பவுமே ஒரு ஆசிரியருடைய வேலை படிப்பிப்பதற்கு ஒரு வழிகாட்டிய தவிர அவர் யாருக்காகவும் போய் பரீட்சை எழுத முடியாது. அதே போலதான் 2020ஆம் ஆண்டு தனிப்பட்ட ரீதியிலே என்னிடம் படித்தவர்களே 18 மாணவர்கள் திரியை எடுத்தார்கள். அதிலே யாழ் மாவட்டத்திலே வணிகக் கல்வியிலே அதிகூடிய பெறுபவர்களை NEC கல்வியிடம் பெற்றிருந்தார்கள். எங்களுடைய பாடம் உதாரணமாக இதிலே திரியை எடுத்த ஜாம்பவான்களே திரியை எடுப்பார் சொல்லி எதிர்பார்த்திருந்த ஒரு ஜாம்பவான்களே ஒரு பெண் மாணவி, நான் ஏடிஎம் வகுப்பில் 2026க்கு சொல்லியிருந்தேன். 2A B வணிகக் கல்வி B 38வது ரேங்க். என்னவென்று சொன்னால் எங்கள் மத்தியில் என்னிடம் படித்தவர்கள் இருக்கிறீர்கள், என்னிடம் படித்து பார்த்து வெட்டி சென்றவர்கள் இருக்கிறீர்கள், என்னிடம் படித்து கொண்டு இந்த திருமணத்துக்குள்ளே வராமல் இருக்கிறீர்கள். எதை பற்றியும் நாங்கள் இங்கே கருத்து கொள்வதில்லை. சில விடயங்கள் இங்கே தெளிவுபடுத்த வேண்டும். ஐடியாக இருக்கலாம், வணிகக் கல்வியாக இருக்கலாம், பொருளியலாக இருக்கலாம், ஏன் வணிக புள்ளிவியல் சொல்லப்பட்ட பாடமாக இருக்கலாம். செட்ஸ் புள்ளி என்பது அந்த வருடத்திலே தோற்றப்படுற மாணவர்களும் அந்த பரீட்சை வினாத்தாவுடைய தன்மையும் அந்த பரீட்சை திருத்தப்படுகிற தன்மையும் தான் தீர்மானிக்குமே தவிர இது கடையில் வாங்கி நிரந்தரமாக பொக்கெட்டுக்குள் வைத்துக் கொள்ளுகிற ஒரு பொருள் செட் புள்ளி அல்ல. ICT எடுத்தால் உயர்ந்த பெறுபேறும், வணிகக் கல்வியோடு ICT எடுத்தால் செட் புள்ளி வராது என்பது ஒரு மாயை. அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 1ஐயும் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 10ஐயும்
தவிர 10க்குள் வந்த அனைவருமே பொருளியல், வணிகக் கல்வி, கணக்கீடு ஆகிய பாடங்களை எடுத்தவர்கள் என்பதை யாரும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆகவே இம்முறை எங்களுடைய பெறுபவர்களை பொறுத்தவரையிலே, ஜாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்துறையை பொறுத்தவரையிலே ஒரு சடுதியான வீழ்ச்சி. அதிலும் எங்களுடைய நோட்ஸ் பாடங்களை பொறுத்தவரையிலே சில இடங்களிலே பொருளியல் மிஞ்சி இருக்கிறது, சில இடங்களிலே வணிகக் கல்வி மிஞ்சி இருக்கின்றது. தகவல் தொழில்நுட்பம் எல்லா இடத்திலும் ஒரே நிலையிலே இருக்கின்றது. ஆக சிந்தியுங்கள், சரியாக செயற்படுங்கள். ஒரே ஒரு விடயம்தான், நீங்கள் செய்கின்ற வேலையும் உங்களுடைய அர்ப்பணிப்பும் உங்களுடைய முயற்சியும் சேருகின்ற பொழுதுதான் அது சிறப்பாக அமையும். கையை ஒரு முறை ஓங்கி ஒலித்தால் சத்தம் கேட்காது. 2 கைகள் 2ஆக ஓண்டி தட்டப்படுகின்ற பொழுதுதான் அங்கே சத்தம் கேட்கும். நாங்கள் வழிகாட்டி, நீங்கள் அதில் வழிகாட்டியாக இருக்கின்ற மாணவர்கள். என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி தொடர்ந்தும் எங்களுடைய மாணவருடைய வரிசையில் NEC கல்வியில் மட்டும் 3 பாடங்களையும் படன் முறையாக கற்று மாவட்ட நிலை 2 பெற்று வேம்படி மகளிர் கல்லூரிக்கும் தனது தாய் தந்தையருக்கும் NEC கல்வியத்தின் ஆசிரியர்களுக்கும் சக சகோதர சகோதரிகளுக்கும் பெருமை சேர்த்து தன்னுடைய இலட்சிய கனவாகிய வழக்கறிஞர் என்ற கனவை நனவாக்கிய என் அன்புக்குரிய மாணவியும் உடன்பிறவா தங்கையாக தொழிற்படுகின்ற ஜஸ்பந்தியா அவர்களை தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக முன்வைக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, ஓகே. இந்த ரிசல்ட் சீட் சார் போட்டு பார்த்தனண்டாக்கள் கையெழுத்துங்க. நான் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் எத்தனையாவது? ஐலண்ட் ரேங்க் கட்டிக்கார பிள்ளையே. ஓ மேன, நீங்களும் முட்டாள், நானும் முட்டாள். ஓ ஏன் சும்மா ஏன் அப்படி சொல்றேன்? நீயும் முட்டாள், நானும் முட்டாள். இங்க இருக்க எல்லாருமே நாங்க முட்டாள். ஏன் ஐலண்ட் ரேங்க் வரையிலேண்டா, இல்லாட்டி NEC ஃபர்ஸ்ட் வரையிலேண்டா முட்டாள்? நான் சொல்றேன் ஐலண்ட் ரேங்க் வரையிலேண்டா முட்டாள். கஜன் சார் சொன்னவர் தானே ஐலண்ட் ரேங்க் வரையிலேண்டு. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மாய வேலை, அதாவது மாணவர்கள் மத்தியில் ஒரு மாய வேலை ஒன்று இருக்குது. வாரம் படிக்கிறோம், டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் அடிக்கிறோம், கிளம்புறோம். ஆக்சுவலி அது இல்லை. சிங்கள பிள்ளைகள் நேற்றுக்கு நான் ஸ்டேட்டஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ஐலண்ட் ரேங்க் போட்டேன் நான். செட் ஸ்கோர் போட்டேன் நான். எவ்வளோ வழி? 2.5, 2.4, 2.52, 2.49 அப்படி வருது. எனக்கு செட் ஸ்கோர் 2.08. எவ்வளவு வித்தியாசம்? கலிங்கடா. 0.5 தானே விடாதீங்கோ. எனக்கு முன்னுக்கு 185 மாணவர்கள் இருக்கிறோம். அதுல ஒரு ஆள் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட். எனக்கு முன்னுக்கு 184 பேர் இருக்கிறவன வைப்பேன் அவரை விட்டு. சரியா? முடிஞ்சது ஏதோ ஒன்று, என்னால முடியல. என்னவா இருக்கும்? முதல்ல பார்த்தோன்னு நான் சந்தோஷப்பட்டது என்ன தெரியுமா? எனக்கு ஜெனரல் இங்கிலீஷுக்கு நான் ஓ லெவல்ல கஷ்டப்பட்டு, நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சேன். நான் ஓ லெவல், ஆனா கஷ்டப்பட்டு படிச்ச பாடம் இங்கிலீஷ். ஐயோ, கதைக்கு தெரியும் நல்லா, வெட்டி எழுத்துனா ரிட்டன் வராது. மிஸ் மாதிரி, அதாவது நான் என்ன இங்கிலீஷ் மிஸ்ஸுக்கு போன் சொன்ன முதலாவது ரிசல்ட் மிஸ் 3 சொல்லல. மிஸ் எனக்கு இங்கிலீஷுக்கு மிஸ்ஸுக்கு செம்ம சந்தோஷம், பிள்ளைக்கு இங்கிலீஷுக்கு ஏண்டு. அடுத்தது நான் என்னென்று படிச்சதுன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். முதலாவது ஒவ்வொரு பாடமா போறேன். எனக்கு அக்கவுண்ட்ஸ் ஓடாது, எனக்கு சுத்தி போட்டாலும் ஓடுதில்லை. அதாவது எப்படி என்றா, ஸ்கூல்ல நான் என்ன ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், நான் அசிஸ்டன்ட் ஹெட் ப்ரிஃபெக்டா இருந்து, நான் கொமர்ஸ் யூனியன் பாஸ்கெட் பால் பார்த்தா தெரியாதான் நான் விளையாடினான், பாஸ்கெட் பால் பிளேயரா இருந்தேன் நான். இதுக்குள்ள விட போயிட்ரிக் டிராமா செஞ்சேன். அப்படி வகுப்புல நிக்க மாட்டேன், எங்கேயாவது ஓடிடுவேன். அதாவது எந்த பாடம் கட் பண்ண கவனிங்கோ, அக்கவுண்ட்ஸ் கட் பண்ணிடுவேன். எக்கனாமிக்ஸ் இருப்பேன், பிசினஸ் வந்துட்டு போறது. சரியா? அப்ப எக்கனாமிக்ஸ் கட் அப்ப முதலாவது டேர்ம் மார்க்ஸ் வருது 2 பாடத்துக்கு 90க்கு மேல, இது அக்கவுண்ட்ஸுக்கு 80க்கு மேல. திருப்தி, பரவாயில்ல, படிக்காம பாஸ். அடுத்த டேர்ம் வருது மார்க்ஸ் 2 பாடம் 90க்கு மேல, 66. அக்கவுண்ட்ஸுக்கு 66. எனக்கு நான் குழம்பிட்டேன். சேட்டி போச்சு. அண்டு இவற்ற கிளாஸும் ஒழுங்கா வந்தான். யாரு அவர்? என்னுடைய சித்தப்பா, உங்களோட KBK சார். அவற்ற கிளாஸும் ஒழுங்கா வந்த நான், ஸ்கூல்லையும் இருந்த நான். அடுத்த டேர்ம் மார்க்ஸ் 88. தட் மீன்ஸ் என்ன விஷயம் இங்க விளங்குது? மறைமுகமா சொல்லவாரு.
அப்ப பிசினஸ் தானே இருக்கிறேன், ஆனா பிசினஸ் எடுக்கிறேன் நான். சபேசர் சொல்லுவேன் இந்த கடைசியா சொல்றேன். ஏனண்டா அக்கவுண்ட்ஸுக்கு தேவை பிராக்டிஸ். இதை நான் உணர்ந்து கொள்ள எனக்கு எடுத்த காலம் 4th term. 4வது டேர்ம் திருப்பி 88க்கு பிறகு 66 மார்க்ஸ் தான் வந்தது. நான் ஒன்றும் பெருசா முதல் டேர்மே 100 எடுத்து வந்த ஆள் இல்ல. எனக்கு தெரியும், ஜெயக்குமார் சார் வடிவா சொல்லுவேன். ஜஸ்வந்தி பிசினஸும் எக்கனாமிக்ஸும் செய்வார், அக்கவுண்ட்ஸ் கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா ஜஸ்வந்திக்கு வடிவா தெரியும், எனக்கு ஒரு ஸ்கூல் பிள்ளை ஒரு ஆள்கிட்ட சொல்லி இருக்கிறேன். உண்மையான அக்கவுண்ட்ஸ் அந்த என்னண்டா பிராக்டிஸ். நான் யூஸ் பண்ண டெக்னிக் என்னண்டா, நான் அந்த லீவை விட்ட உடனே எங்கட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு லைப்ரரி இருந்தது, யாருக்குமே தெரியாது. மாநகர சபைக்கு லைப்ரரி இருக்குன்னு தெரியுமா? நான் நல்லூர்ல, எந்த நல்லூருக்கு பக்கத்துல லைப்ரரி யாருமே இருக்க மாட்டோம். எனக்கு ஆக்கள் இருக்கணும், சத்தமா இருக்கணும், ஆனா என்னோட கதைக்க கூடாது. ஆக்களா இருக்கணும், தட் மீன்ஸ் என்னை சுத்தி பீப்புள்ஸ் இருக்கணும், ஆனா என்னோட அவைய கதைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தா சூப்பர் இடம் தெரியுமா, அதுதான் வியூ வர. தட் மீன்ஸ் அந்த நடுவுக்குள்ள அந்த நாச்சியார் வீடோ சம்திங் அப்படி வீடு மாதிரி செஞ்சு நடுவுல தாவரம் எல்லாம் வளர்த்துட்டு சுத்தி வர டேபிள். உண்மையா சொல்றேன், வெளிநாட்டு மாதிரி இருந்தது. இடம் பழைய இடம், பழைய பில்டிங், ஆனா எனக்கு வியூ வெளிநாடு மாதிரி இருந்தது. ரிலாக்ஸா இருப்பேன், படிப்பேன், விடிய காலம் போவேன். அக்கவுண்ட்ஸ் 3 பேப்பர் ஒரு நாள் செஞ்சேன். சரியா கஷ்டப்பட்டான் அக்கவுண்ட்ஸ் வரதுக்கு. ஏனண்டா அவற்ற கிளாஸ்ல கொப்பி ஒழுங்கில்ல. என் கடைசி செமினார் கொப்பி மட்டும் நான் சொன்னேன், இதெல்லாம் கொப்பி கட்ட வேணும், அக்கவுண்ட்ஸ் கொப்பி சத்தியமா தாரதுக்கு ஒன்று மேலே இருக்க மாட்டேன் அதுல. ஆனா கடைசி செமினார் கொப்பி நான் அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் மார்க்ஸ், வின்சிலாக்கு 23வது ரேங்க் ஃபர்ஸ்ட் மார்க்ஸ். அவளும் நானும் பின்னிக்கு இருந்து போட்டி. என்னத்துக்கு? யார் வளன செய்து முடிக்கிறேன், ஆச்சி யார் வடிவாளி முடிக்கிறேன். நீட்டா கொப்பி வச்சிருந்தேன். அது கடைசி என்ன அக்கவுண்ட்ஸுக்கு கடைசி நேரம் 100% யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் வந்திருக்கவே மாட்டேன். டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 2 அக்கவுண்ட்ஸ் கடைசி நேரத்தில் எனக்கு கை கொடுத்தது அவற்ற அக்கவுண்ட்ஸ் செமினார் டியூடும் அவற்ற கொப்பியும் நீட்டாக இருந்தேன். கேர்ள்ஸுக்கு என்ன தெரியுமா, அவளவ நோட்ஸ் கொப்பியை அழுது கூடனாலும் வச்சிருப்பாளவே. நீ வச்சிருப்பியா, நீ எழுதுவியா, போய் எழுதுறா. நாங்களா உண்மையா சொல்ல எழுதுறீங்களா இல்லையா? கொப்பி இல்ல. கடைசி நேரம் என்ன செய்வேன்டா, அண்ணாக்கு மெசேஜ் போடுவேன், அண்ணா நீட்டான எழுத்துல இருக்கிற ஒரு கொப்பி நோட்ஸை PDF ஆக்கி போடுங்க அண்ணா. எங்கட பட்சல கேட்டிருக்காங்க. அதான் தயவு செய்து முதலாவது விஷயம், கொப்பி நோட்ஸை நீட்டா வச்சுக்கொள்ளு. அதான் நான் KBK சார் அவர் படிச்சு சொல்லுவார். அடுத்தது MCQ பாஸ் பேப்பர் திருப்பி செய். பாடம் வரணும் உனக்கு, அந்த ஆன்சர் பாடம் வரணும். ஆனா ஆன்சர் பாடம் வந்துட்டு அந்த ஆன்சருக்கு போடாத. உனக்கு ஸ்டெப் செய்ய தெரியாட்டி கேள், வெக்கமே படாத ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறதுக்கு. சார் மேல இரவில் எடுத்து கேள், டைம் பார்க்காத. நைட்ல இத்தனை டைம்னாலும் பரவாயில்ல, எடுத்து கேள். உனக்கு பர்பஸ் 3 எடுத்து நல்லா இங்க போகணும், வெளியில எல்லாம் கேள். 2வது பிசினஸுக்கு வாரு. சரி, எனக்கு பிசினஸ் பிடிக்கும், பர்சனலா எனக்கு பிசினஸ் பிடிக்கும். அதாவது ஒவ்வொருத்தரும் ஸ்டார்டிங்ல எழுப்பி கேட்கல சொல்லுவீங்க தானே, எனக்கு பிசினஸ் பிடிக்கும், எனக்கு அக்கவுண்ட்ஸ் பிடிக்கும். கிளாஸ்ல இருக்கிற முக்காவாசி பிள்ளைகள் எக்கனாமிக்ஸும் அக்கவுண்ட்ஸும் சொன்னாலவே எனக்கு பிசினஸ் தான் பிடிக்கும். ஏனோ தெரியாது, நான் என்னென்ன பிசினஸ் படிக்கிறேன்டா ஒரு லைஃப்ல எக்ஸாம்பிள் எடுத்துருவேன். இப்போ உதாரணமாக ஒரு உற்பத்தியாளன், இப்போ நான் 27 படிப்புகளை சொன்னோம். அதாவது ஒரு உற்பத்தியாளன் என்றால் என்ன, ஏதோ ஒன்று வருதுன்னு வைங்களேன், நான் உற்பத்தியாளனா ஃபீல் பண்ணுவேன். இல்லாட்டி ஏதோ ஒரு இடத்துல உற்பத்தியாளன் இருக்கிறான் இமேஜின் பண்ணுவேன். அதுதான் பிசினஸ் ஸ்டடிக்கு தேவை. ஞாபகம் வச்சுக்கொள்ளு, உண்ட யூனிவர்சிட்டிலையும் அதான் தேவை. கேஸ் ஸ்டடி, ஒரு சம்பவ கட்கிய தந்துட்டு கேள்வி கேட்பான். யாரோ இடத்துல யாரோ ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சாரா, அந்த இடத்துல அவருக்கு பலமியாம இருக்கு. இப்படித்தானே கேள்வி வர்றது முதலாக கேள்வி. இது பிசினஸ் இப்ப என்ன கொண்டு வரான்டா, எவ்ரி சிங்கிள் கொஸ்டின்ஸ் பின்னுக்கு வார எல்லாமே கேஸ் ஸ்டடி. உன்னை செக் பண்றேன்டா, நீ நோட்ஸ் பாடமாக்குவியான்னு செக் பண்ணல. பிசினஸ் பாடமாக்கி படிச்சா நில், பாடமாக்கியும் படிக்கத்தான் வேணும், அது வேற. ஆனா விளங்கி படிக்கணும். தட் மீன்ஸ் என்னென்ன விளங்கி படிப்ப, அக்கா என்னக்கா நோட்ஸ் ஒன்று இருக்குது. முதலாவது ஒரு விஷயத்த 3 விதமா படி. நான் 25 காரருக்கு சொல்லியிருக்கேன் தெரியுமா, ஞாபகம் இருக்கா? MCQ படிக்கணும். என்னண்டா ஒரு பாடத்தை எக்கனாமிக்ஸும் அக்கவுண்ட்ஸ் நான் படிப்பேன். ஆனா பிசினஸ் நான் 3 விதமா படிப்பேன். ஒன்று MCQ படிப்பேன், சரியா? மற்றது ஸ்ட்ரக்சருக்குன்னு தனியா படிச்சிருக்கிறேன். தட் மீன்ஸ் அவர் ஒரு வசனம் தாரா, சபேசர் ஒரு கள்ளவில பார்ப்பார், ஒரு இதுல அதாவது
சில்லறை வியாபாரியின் பண்புகள், அதாவது சில்லறை வியாபாரியா இருப்ப நன்மைகள் இருக்குதுண்டா, அதுல சபேசர் என்ன செய்வார்னா ஒரு பாயிண்ட் தந்திருப்பார்ல, அதுல இருக்கிற கீவேர்டை தூக்கிடுவார். தட் மீன் கீவேர்டை தூக்கிடுவார். தட் மீன்ஸ் அவர் உங்கள்ட்ட செக் பண்றது என்னண்டா, நீ அதை வாசிக்கிறியான்னு செக் பண்ணுவேன். ரெண்டாவது விஷயம், பாட்டுக்கு படிக்கிறது. சபேசர் 15 பாயிண்ட்ஸ் தருவார். அந்த மனுஷன் பக்கம் பக்கமா தருமாப்பா. உண்மையா கொப்பிலாம் இந்த கட்டப்பா. உண்மையா எனக்கு அப்படி இதுக்களால புகை போகும், இதுக்களால கண்ணுக்களெல்லாம் புகை போகும். ஆனா திருப்பி சொல்றேன், பார்ட் 2க்கு 15 பாடமாக்குற நாங்கள் கையெழுத்துங்க கட்டாயம் இருப்பின மாக்கள். நான் ஸ்டார்டிங்ல அப்படிதான் 15 பாடமாக்குறேன். நான் பொம்பளை பிள்ளைகள் பாடமாக்க வாழுவேன். பாடமாக்குறீங்களா இல்லையா? 15 இருந்து. ஆனா அப்படி பாடமாக்காதீங்க. பாட்டுக்கும் 5 தான் கேட்பேன். நான் திருப்பி சொல்றேன், 3 விதமா ஒரு பாடத்தை படிக்கணும். நீ ஒரு பேஜ் படிக்கிறீண்டா, அது 3 விதமா படிக்கணும். ஒன்று MCQ, ஒன்று பாட்டுக்கும் 5 பாடம் வாங்கினா சரி. நான் 2.5 வருஷத்துக்கு முதல் பாடமாக்க தொடங்கினான், அந்த 5 தான் பாடமாக்குறேன். அப்ப மிச்சம் மக்கள் பார்க்க மாட்டீங்களா? சபேசர் அதுல எல்லாம் கேள்வி தருவாரா? இல்ல கேட்பதானே. அது வாசிக்கிறேன். ஏன் வாசிக்கிறேன்? ஏன் வாசிக்கிறேன்டா, அந்த விஷயத்தை வாசிச்சாதான் அவர் MCQல உன்னை பிடிப்பார். பின்வரும் பண்புகளில் உள்ளடங்காதது, மிச்ச பண்புகள் உள்ளடங்குதுன்னு தெரிஞ்சாதான் வேற ஏதோ ஒரு பண்பை தந்திருப்பார் உள்ளடங்காது, அதை நீ பார்க்கணும். அடுத்தது இன்னொரு விஷயம், உங்கள்ட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குது, குறை கூறும் பண்பு இருக்கா உங்கள்ட்ட? என்னோட ஸ்டார்டிங் இருந்தது, ஜெயக்குமார் சார் சிலபஸ் முடிக்கல, சரி வராது. அக்கவுண்ட் சார் சிலபஸ் முடிக்கல, சரி வராது. பிசினஸ் சார் சிலபஸ் முடிக்கல. இப்படி நீங்க சொல்லலேண்டாக்கள் கையெழுத்துங்க. ஐயோ சிலபஸ் முடிக்கல சார் மேண்டு ஒரு நாளும் சொல்லி கதைச்சது இல்லையண்டு. நானும் கதைச்சிருக்கிறேன். ஆனா அப்படி கதைக்கிறீன்னா நீ தான் முட்டாள். நீயும் முட்டாள், நானும் முட்டாள். ஏன் ஜோஸ்ட் பேர் சார் மேம் சிலபஸ் ஒரு எண்ட் மட்டும் முடிச்சுட்டு பிள்ளைகள் இது படிப்பிக்க ஒரு சிச்சுவேஷன் கட்டாயம் ஏற்படும். அவியலும் வானத்துல இருந்து குதிச்சாக்கள் இல்ல. நீ அவியல் படிப்பிச்ச 98% நீ உனக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்டா, 2 மார்க்ஸ் போகும். தட் மீன்ஸ் அவியல் 2 மார்க்ஸுக்கு உனக்கு விட்டுருக்கணும்டா. நீ 98 எடுத்துட்டு வந்து இதுல 2 கதை சார் நீங்க 2 மார்க்ஸ் படிப்பிக்கல, உங்களாலதான் எனக்கு மார்க்ஸ் லூஸ் பண்ணதுன்னு சும்மா பாடம் கட் பண்ணிட்டு போறது. ஏன்டா சார் மேம் படிப்பிக்கிறேல. திருப்பி சொல்றேன், முதலாவது விஷயம் தன்னடக்கம் வேணும். என்ன தன்னடக்கம் வேணும்டா, சார் மேம் சிலபஸ் முடிக்கலன்னு நீ அவியல்ல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்கடா, 98 எடுத்துட்டு வை. ஒரு அக்கா வச்சவா போன முறை டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 5வது வந்த அக்கா கவி அக்கா, ஒரு டேர்ம் 98 எடுத்தவா, 98 வந்துட்டு இவர் உங்கள்கிட்ட தான் வந்து கேட்டவா, 2 மார்க்ஸுக்கு சார் தான் பொறுப்பு. சிலபஸ் ஏதோ ஒரு அந்த செக்ஷன் முடிக்க அந்த நேரம் இவர் ஏற்றுக்கொள்வார். நீ எடுக்கிற மார்க்ஸ் 30, 40, 80 கேப்பியா? 20 மார்க்ஸுக்கு நான் 91 ஒரு டேர்ம் எடுத்தேன். கேட்கலாமா? தகுதி இருக்கா உனக்கு? முதல் உனக்கு தகுதி இருக்கா? சார் மேர பார்த்து விரல் காட்டி இல்லாட்டி சார் மேர பற்றி மற்றவர்கள கதைக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு நீ வைப்பார். எனக்கு அந்த தகுதி வரையில. செகண்ட் ரேங்க் எடுத்தும் வரையில 185 ரேங்க் எடுத்த படியலும் கழிச்சிருக்க மாட்டாங்க. படியலோ பட்டையலோ கழிச்சிருக்க மாட்டினோம். முதலாவது. ரெண்டாவது நான் சொல்ல வந்தது தன்னடக்கம். பொய் சொல்றாள், நடிக்கிறாள். தட் மீன்ஸ் நான் அதுக்கு வச்ச பேர் தன்னடக்கம். ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வாரேன், ஈஸியான சபேசர் கேட்பேன், டெய்லி கேட்பேன், ஜெயக்குமார் சார் கேட்பேன், சார் ஏதோ செஞ்சனா இவ்வளோ தான் சொல்லுவேன். சார் கொஞ்சம் கஷ்டம், ஆனா என் மார்க்ஸ் 92, 94 இருக்கு. அதுக்கு பேர் தன்னடக்கமடா. ஒரு புள்ள தண்ட விஷயம் இன்னுக்கெல்லாம் தெரியும்னு எதிர்பார்க்க மாட்டாள். அவள் படிக்கணும்னு தெரியும்னு எதிர்பார்க்க மாட்டாள். என்னது, நான் எக்ஸாம் ஈஸி என்று வந்து சொல்ல மாட்டேன். நீயும் சொல்லாது. ஏன் மெட்டாக்களுக்கு சொல்லணும் எக்ஸாம் ஈஸி என்று? நீ எழுத போற பரீட்சை போட்டி பரீட்சை. ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இல்ல, அடுத்தது ஓலவெளி இல்ல, போட்டி பரீட்சை. நீ போட்டி பயிற்சியை எதிர்கொள்றேன்டா. நீ எல்லாருக்கும் வந்து அடுத்தது. இதுக்கு பேர் பொறாம கிடையாது. பொறாமப்படுறது வேற. அவளுக்கு கூட வந்துட்டு அவளை எதுவும் செய்யணும், அதுக்கு பேர் தான் பொறாம. ஆனா நான் இப்படி மார்க்ஸ் எடுக்கணும். ஏன்னா லக்ஸி நம்ம டிஸ்கஷன், லக்ஸி எப்படி அவளுக்கு ஒரு 94, 95 வரும், எனக்கு ஒரு 90, 92 வரும். டிஸ்கஷன் ஒரு பேப்பரே செய்ய சரியான கஷ்டமடி. ரீல்ஸ்ல எல்லாம் வரும். ஆனா அதுக்கு நான் பர்சனலா வச்ச பேர் தன்னடக்கம். என்னட்டா அந்த தன்னடக்கம் இருந்தது. நான் என்னைய பீத்தி கொள்ள மாட்டேன். என்ன, நான் இங்க வந்து படிப்பு கேட்கல. எனக்கு எக்கனாமிக்ஸுக்கு 50க்கு 46 சரி,
ஆனா இதுல வந்து உருட்டினா நான் உங்களுக்கு உருட்டினாலே இல்லையா, நான் சரியா கஷ்டம் பயந்து நான் சொன்னானே இல்லையா, அதுக்கு நான் வைக்க போற பெயர் தன்னடக்கம். நான் வெளிக்காட்ட மாட்டேன். எனக்கு எக்கனாமிக்ஸ் சூப்பர் ஈஸி, சார் படிப்பிச்ச எல்லாம் நான் இப்ப வந்து சொல்லுவேன். நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இன்னொரு விஷயம், சபே சார் 10 எக்ஸாம்ல 7 எக்ஸாம் எனக்கு ஹையஸ்ட். கடைசி எக்ஸாம் நான் தான் டாப் 1. என்னது அதுக்கு பேர் ஃபர்ஸ்டா வந்து நான் தான் முதலாவது. ஒரு எக்ஸாம் வரையில காலை திருப்பிட்டு நடந்து வந்து ஒரு எக்ஸாம் லக்ஸிக்கு ஒரு எக்ஸாம் வந்தது, இன்னொன்று லக்ஸி நான் அந்த எக்ஸாம் செய்யாத எக்ஸாம் வந்தது, 2 எக்ஸாம் இன்னொன்று லக்ஸிக்கு வந்தது, 2 எக்ஸாம் லக்ஸிக்கு வந்தது எனக்கு வரையில. அந்த 7 எடுத்த மெடல் இருக்குது. ஒரு கடைசியில ஒரு கப் மாதிரி தருவார். நேற்றுக்கு தான் என் அம்மாவுக்கு தெரியும் இவ்வளவு என் வீட்டை இருக்குதுன்னு. போய் கபர்டுக்குள்ள இப்படி போட்டு வச்சிருந்தான். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், கோபி, கௌதம், வின்ஸ்லா, லக்ஸியாவுக்கு தெரியும். அந்த கபர்டுக்குள்ள குப்பை மாதிரி தான் வச்சிருந்தான். ஏன் நான் பேர் வச்சிருக்கிறேன், அதுக்கு தகுதி இல்ல. ஏனெண்டா பிசினஸ் லெவல்ல நான், அதாவது அவர் வைக்கிற டாப் 1 எக்ஸாம்ல நான் ஃபர்ஸ்டா வந்தோனே எனக்கு ஐலண்ட் ரேங்க்ல ஒரு யூனிவர்சிட்டியும் கிடைக்காது. இப்ப நிக்கிறேன் 286. இப்ப கிடைக்குமோ இல்லையோ, இதுக்கு பிறகுதான் அந்த மெடல் எல்லாத்தையும் வெளியில எடுத்தனான். இன்னொரு ஜோக் என்னண்டா, அக்கவுண்ட்ஸுக்கு 66 வருமல்லோ, அதை வீட்டை போய் சொல்லிடுவேன். என்னங்கடா அம்மா பேத்து நம்ம கிளிப்பா. 2 விதமான பீப்புள்ஸ் இருக்கணும். ஒன்று மோட்டிவேட் ஆகினாம், இன்னொரு ஆள் டிமோட்டிவேட் பண்ணா மோட்டிவ் ஆகினாம். நீங்க என்ன டைப் ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்களா? என்ன டைப்? மோட்டிவ் ஆகிறாக்கள் கையெழுத்துங்க. அதாவது உங்க சார் வேற பிள்ளை, நீ கட்டிக்காரன், நீ தான் ஃபர்ஸ்ட், நீ வேற லெவல்ல படிக்கிறேன்னு சொன்னா என்ன கூட மார்க்ஸ் வருமண்டா கையெழுத்து. அடே உங்களுக்கு நல்லா படிக்கிறடா, உனக்கு நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவ, நல்லா படிக்கிறேன்னு சொல்லி உனக்கு உன்னைய பெருமைப்படுத்தினா கூட மார்க்ஸ் எடுப்பேன்டா கையெழுத்து. இப்படி இருக்கிற மாக்கள் இல்லையா? சார் சபே சார் வந்து பேசுறார், மொக்கு எடுத்து வச்சுக்கிற மார்க்ஸ் 9 மார்க்ஸ் யாருக்கு விட்ட நீ? கயன் சார் பேசுவார், எங்க 66 மிச்சம் என்ன செஞ்ச நீ? ஜெயக்குமார் சார் சொல்றார், இன்னும் கொஞ்சம் எடுத்திருக்கலாம். இப்படி சொன்னா மோட்டிவேட் ஆகணுன்றாக்க கையெழுத்து. Actually all peoples are my type. நீங்களா என்ன டைப்? டிமோட்டிவேட் பண்ண எப்பவுமே உன்னை ஒரு ஆளை வச்சிரு, அது உன்னை கட்டாயம் மோட்டிவேட் பண்ணும். நான் வச்சுக்கிறது இவரோ ஜெயக்குமார் சாரோ இவரோ இல்ல, என் அம்மா. ஐயோ மறுநாள் மாசா கிளிப்பா. என்னங்கட அக்கா சார் மாறி சொல்லிட்டா பெருதனியா யூனிவர்சிட்டி, என்னங்கட அக்கா மொரட்டுவே, அது பேப்படிப்ஸ். அப்ப அவவோட கம்பி நான் 9 எடுத்தனா, நான் எடுக்கணும்னு எடுக்கல, அந்த பிள்ளை எடுத்துட்டு நான் எடுக்காட்டி கிளிப்பின விட்டு, அதனால எடுத்தேன். 3 எடுத்து நான் முன்னுக்கு வந்தேன்னா அது இந்த பர்சனல், இந்த லைஃபுக்காண்டி எடுத்தேன். இங்க நான் சொல்ல வாரது என்னண்டா, லைஃப்ல எப்பவுமே மோட்டிவேட் பண்ணவும் ஒரு ஆளை வச்சுக்கொள்ளு, டிமோட்டிவேட் பண்ணவும் ஒரு ஆளை வச்சுக்கொள்ளு. கட்டாயம் உன்னை டீச்சர்ஸ் மேக்சிமம் மோட்டிவேட் பண்ணுவினோம், பேரண்ட்ஸ் டிமோட்டிவேட் பண்ணுவினோம். இப்படியே போ, நான் நீ என்ன ரோட்ல கடை தான் போடுவேன், இது சரி வராது. என் அப்பம்மா சொல்லுவா, உனக்கு அக்கௌண்ட்ஸ் அப்ப இந்த மாதிரி பிழைக்கத்தான் போதா, சரியா? அப்ப கொஞ்சமாவது வருமா, பாஸ் வருமானு கேட்பாங்கடா அப்பம்மா. அவனை நாலேஜ் படிக்க பாஸ் வருமானு, எனக்கு அது பிடிக்கும். அவிட்ட சொல்லணும், அப்பம்மா தெரியாது அப்பம்மா பாப்பம். ஆக்சுவலி ஏன்னா அது வந்து மோட்டிவேட் பண்ணும், அவையில அப்படி எண்ணினமே நான் இதை தாண்டோனும், இதுதான் மோட்டிவேட். அப்ப நான் திருப்பி சொல்றேன், லைஃப்ல மோட்டிவேட் பண்ணவும் ஆக்கள் வச்சிரு, டிமோட்டிவேட் பண்ணவும் ஆக்கள் வச்சிருந்தேன்னு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல டிமோட்டிவேஷன்ல மோட்டிவ் ஆவ, சரியா? அடுத்தது எக்கனாமிக்ஸ். இப்பதான் எக்கனாமிக்ஸ்ல வாரேன் நான். என்னண்டா ஜெயக்குமார் சார்கிட்ட பேச்சு வாங்காத நாளே இல்லை, ஒன்று கதைச்சு பேச்சு வாங்கியிருக்கிறேன். அடுத்தது எந்த மூளையை விட எந்த வாய் நல்லா வேலை செய்யும், தட் மீன்ஸ் குயிக்கா வேலை செய்யும். அதாவது ஒரு விடைய யோசிக்கிறேன்டா, நீங்களும் என்ன செய்வீங்க, யோசிச்சுட்டு அமைதியா இருப்பீங்க தானே. இப்போ அந்த விட கன்ஃபார்ம் ஆன பிறகு டெலிவர் பண்ணுவீங்க, அதாவது சொல்லுவீங்க. எந்த மூளை என்ன தெரியுமா, இவர் லோடிங் ஆக முதல் இவர் வேலை செஞ்சிருவார். தட் மீன்ஸ் டக்குன்னு விட சொல்லுவேன், சரியா பிள்ளையா யோசிக்கவே மாட்டேன். எனக்கு அது பல இடத்துல உதவி செஞ்சிருக்கு. ஆனா சார்கிட்ட பேச்சு தான் வாங்குவேன். அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு முதல் கிளாஸ் ஒரு இதா படிப்பிச்சிருக்கும், நான் வந்து வேற ஆன்சர் சொல்லுவேன், சார் பேசுவேன், எனக்கு அது பிடிக்கும், பேச்சு வாங்குவேன். சார் தெரியும், நான் எதுவும் பிள்ளைய ஆன்சர் சொன்னா வகுப்பே ஒரு கலகலகலன்னு சிரிக்கும், எல்லாருமே சிரிப்பினம், எனக்கு அது மோட்டிவ் ஆகும். எப்பவுமே பர்சனலா உள்ளுக்குள்ள ட்ரெயின் ஆக சிரிக்கல. நான் நீங்க நினைக்கிறீங்களா எனக்கு புன்னகையா இருக்கும், நான் வீட்டை போய் வின்சிலா லக்ஸியாக்களுக்கு சொல்லி கோவப்படுறேன், எனக்கு எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கணும்ண்டு கோவம் வருதுண்டு சரியா பேசுவேன், சரியா கவலையா இருந்தது, கண்ணுக்குள்ள தண்ணி வந்துட்டு எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கணும்ண்டு
சரியா கவலைப்படுவேன். ஆனா வெளியில காட்ட மாட்டேன். உள்ளுக்குள்ள என்னைய நானே ப்ரிப்பேர் பண்ணுவேன். பி ரெடி ஃபார் எப்பயாவது சரியான ஆன்சர் சொல்றதுக்கு நீ ரெடியா இரு. அடுத்த முறை சொல்லிக்கல பிள்ளைய கூடாது. அடுத்தது இன்னொரு விஷயம், எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் 20க்கு 20 சரியா எம்சிக்யூ சரியா, செகண்ட் டேர்ம் 20க்கு 19, தேர்ட் டேர்ம் 20க்கு 20, ஃபோர்த் டேர்ம் 50க்கு 38. என்னத்தை பற்றி கைக்கிறேன்டா எம்சிக்யூவா 50க்கு 38. அந்த ஃபோர்த் டேர்ம் தான் நான் விளங்கி கொண்ட நான் எக்கனாமிக்ஸ் சும்மா பாடம் இல்லை, சும்மா படிக்க இயலாது. ஏன்னா அப்படி யோசனானண்டா லக்ஸின மார்க்ஸ் பார்த்தா 50க்கு 45. ஷீ இஸ் பெர்ஃபெக்ட் வித் ஒரு ஃபோக்கஸோட இருக்கிறான் அந்த பாடத்துல. எனக்கு 50க்கு 38. நான் எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறேன். சரி அடுத்த டேர்ம் ட்ரை பண்ணுவோம். 5th டேர்ம் மார்க்ஸ் வருது 50க்கு 39. நான் சேட்டி கத்த சேட்டி அம்மாட்டையும் பேச்சு வாங்கி பயோமேத்ஸ் படிக்க மாட்டேன்னு சொல்லி நைனே இப்போ எங்கட ஒரு சார்லாம் வந்து வீட்டை கதைக்கிறார், இவ்வளோ பயோக்கோ விடுங்கோன்னு. அவட்ட சண்டை பிடிச்சி காலில் விழுந்து காலுக்குலாம் ஓடிலாம் அடுத்த பாடம். இப்போ நார்மல் ரிசல்ட் தான் அம்மா வீட்டை விட்டு கிளச்சிருவான்னு ஒரு பயம். ஆனா என்ன நடந்தது, நான் அப்பதான் விளங்கி கொண்டான் எக்கனாமிக்ஸ் ஆன்சர் பாடமாக்குற பாடம் கிடையாது. எம்சிக்கு செய்யறேன் மொத்தம் சேருக்கு உங்களுக்கு தெரியாது. நான் கள்ளமா சேருக்கே தெரியாம சேருண்ட யூனிட் 1 டியூட் எடுத்தனான். 2022ஆம் ஆண்டு கடைசியா கொடுத்தவர் சார். முதலாம் பாடம் டியூட் எடுத்தனான், 2ஆம் பாடம் டியூட் எடுத்தனான், 3ஆம் பாடம் 3 சேர்த்து அடிச்சு வச்சிருப்பார் சார். வளம் தெரியுமா வளம். அந்த டியூட் எடுத்து செஞ்சு பார்த்தேன். எப்படி செஞ்ச நான் வளமையா எனக்கு பார்ட் 2ல பாஸ் பேப்பர் செஞ்சா ஆன்சர் பாடம் வந்துருமடா இல்லையா, இதுக்கு இதான் ஆன்சர்னு ஞாபகம் வந்துடும். ஆனா அதுக்கு பிறதான் விளங்கி கொண்டான் 5 ஆன்சர் இருக்குண்டா, 4 ஆன்சர் உனக்கு வெட்ட தெரியுமண்டா தான் ஒரு ஆன்சர் நீ கன்ஃபார்மா சரின்னு போடலாம். தட் மீன்ஸ் உனக்கு எக்ஸாம் பேப்பர்ல 2 விதமா உன்னைய செக் பண்ணுவான். ஒன்று உனக்கு சரியான விடைய தெரிவு செய்ய தெரியுமான்னு யோசிப்பான் இல்லையா. தட் மீன்ஸ் உனக்கு முதலாவது கேள்விக்கு 2வது விடைய என்று தெரியுமான்னு சோதிக்கிறான். இன்னொரு விஷயம், முதலாவது கேள்விக்கு மிச்ச 4 ஆன்சரையும் உன்னால வெட்ட முடியுமா. தட் மீன்ஸ் ஜெயக்குமார் சார் எப்பவுமே செய்வார், முதலாவது வராது, 2வது வராது, 3வது 4 வராது, 5வது இதுக்கு 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 ரீசன் சொல்லுவார். சார் சொல்லும் போது நல்ல குழு குழு குழுன்னு இருக்கும். ஐயா இந்த கன்செப்ட் விளங்கிட்டு நான் எக்கனாமிக்ஸ்ல கெத்து. 2 மாசம் 3 மாசம் கழிச்சு எக்ஸாமுக்கு கிட்ட நெருங்க போய்ப்பார், மறந்து போயிடும். ஏன்னு கேட்டா தெரியாது. சரி அந்த நேரம் நான் என்ன செஞ்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க? எனக்கு சேரு கொடுக்க பயம். நான் சேர்ந்து தம்பிட்டு தான் சின்ன வயசுல படிச்சேன். அவரை மாதிரி சேர்லையும் சரியான பயம். சந்திரன் சேர்கிட்ட தாங்களும் தானா? என்ன செஞ்சிருப்பேன்? யூடியூபுக்கு போனான். யாரும் சேர்ன பழைய வீடியோ இருக்கும் பாப்பம் அடிப்பேன். எக்கனாமிக்ஸ் 2016 எம்சிக்யூ ஆன்சர்ஸ் அடிப்பேன். வெறும் சிங்கள மீடியத்துல. வெரி டிசப்பாயிண்டட் அபவுட் தட். சிங்கள மீடியத்துல இருக்குது, தமிழ் மீடியத்துல சேர் மேல வீடியோஸ் கண்டுபிடிக்கிறேன்னு சரியா கஷ்டப்பட்டேன் நான். வேற இதுல நான் பழைய பாஸ் 2013 12க்கு ஆன்சர்னா வேற இது இல்ல, சிங்கள மீடியத்துல இருக்கு. சிங்கள மீடியத்துல பாப்பேன். சும்மாவே சிங்களம் தெரியாது. 9th டேர்ம் நான் 9ஆம் ஆண்டு மார்க்ஸ் 29 மார்க்ஸ் சிங்களத்துக்கு. சிங்களம் ஓடாது. அப்ப நான் எனக்கு என்ன செய்யறேன்னே தெரியாது. அந்த பிரச்சனை நீங்க படக்கூடாதுண்டா. தயவு செய்து உங்களோட எம்சிக்கு பக்கத்துல முதல்ல 5 ஆன்சர்ஸ் இருக்குல்ல, சரியான ஆன்சருக்கு கோடு போட்டு மற்ற ஆன்சர் ஏன் வராதுன்னு பென்சிலால எழுதி வை. நான் விட்ட மிஸ்டேக்க விடாதீங்க. எனக்கு 4th டேர்ம் எடுத்தது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றதுக்கு. அடுத்த இன்னொரு விஷயம், இது கேர்ள்ஸுக்கு, பாய்ஸ் எடுத்துக்கொள்வீங்களான்னு என்ன தெரியல. நல்ல போட்டியான ஆட்கள் எடுத்துக்கொள்ளுங்க. பக்கத்துல உங்களோட ஃப்ரெண்ட்ஸா. எனக்கு வளம் அக்கவுண்ட் ஃபர்ஸ்ட் என்ற ஃப்ரெண்ட், பிசினஸ் ஃபர்ஸ்ட் நானும் அவளும் ஃபர்ஸ்ட் என்ற ஃப்ரெண்ட். எக்கனாமிக்ஸுக்கு எனக்கு கூட மார்க்ஸ், எனக்கு ஒரு மார்க்ஸ், அவளுக்கு லக்ஸிக்கு ஒரு மார்க்ஸ். என்ன சுத்தி இருந்த வளம் என்ன மோட்டிவேட் பண்ணது. பாடத்துக்கு இருந்ததில்லை, லக்ஸி விளங்கப்படுத்துவாள். நல்ல ஃப்ரெண்ட்ஸ். தட் மீன்ஸ் நான் நேஷனல் அதுகளுக்கு போயிட்டு வகுப்புல இருக்க மாட்டேன். லக்ஸி விளங்கப்படுத்துவாள், அக்கவுண்ட்ஸ் விளங்கப்படுத்துவாள். ஒரு மாதிரி டிமோட்டிவேட் சரியா ஆவேன். எனக்கு ஏன் இவ்வளவு அக்கவுண்ட்ஸ் விளங்குது இல்லை என்று. அவர் பலம் சரியா நான் பயன்படுத்தல, இந்த சித்தப்பா நான் சரியா பயன்படுத்தல. சோ அக்கவுண்ட்ஸ் படிக்கலையும் திருப்பி சொல்றேன், வடிவா கவனிச்சு செய் அதை சொல்றது. அடுத்தது அண்ணா என்ன சின்ன வளம் தெரியுமா?
சொல்லிவினம் ஒவ்வொரு ஊருக்கும் கருப்பு சாமி இருக்கும் அந்த கருப்பு சாமி அண்ணா திரும்பங்க அண்ணா உங்களை பற்றி தான் கதைக்கிறேன் அண்ணா உங்களை பற்றி தான் கதைக்கிறேன் திரும்பங்க உங்களை பற்றி தான் கதைக்கிறேன் கருப்பு சாமி ஏனண்டா எல்லா டியூஷன்லயும் கிளாக் இருக்குது எல்லா டியூஷன்ஸ்லயும் படிக்கலாம் எல்லாமே செய்யலாம் ஆனா ஒரு கேள்வி ஏன் நான் இவரை ஸ்பெஷலா சொல்றேன்டா அங்க ஒழுக்கம் இருக்கா தலை வெட்டு சரியா இருக்கா நீட்டா வச்சிருந்ததுக்கு பொறுப்பு அண்ணா நீ குழப்படி செய்யற நானும் அவர்கிட்ட பேச்சு வாங்கி இருக்கிறேன் கிளாஸ் வராம சொல்லாம விட்டு பேச்சு அதுக்கப்புறம் சொல்லாம விட்டது இல்ல ஒல்லிப்பி வச்சு பேசுவார் யாருக்குமே பாரம்பரியம் நீ எழுப்பி சொல்லுவ யாருன்னா சொல்லு பாரம்பரியம் பாப்பாருன்னு அவர் யாருக்குமே பாரம்பரியம் பார்க்க மாட்டார் லக்ஷிக்கும் பேசி அழுதுருக்கிறாள் நானும் பேசி அழுதுருக்கிறேன் எல்லாருக்குமே பேசுவார் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை என்ன பொம்பளை பிள்ளையோட பேசிக்கலாம் அடக்கமா பேசுவார் பொடிகளுக்கு பேத்தனமா அட்டி விழும் அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா இப்படி ஒரு ஆளும் உங்க லைஃபுக்கு தேவை உன்னை கட்டுப்படுத்துறதுக்கு தேவை உங்களுடைய கருத்துக்களை ஒரு சில கருத்துக்களை மிகவும் சத்திர சுருக்கமாக முன்வைக்கும் ஆரம்பிக்கிறேன். மாவட்ட 5 சிறிய என்இசி கல்வெட்டிலே ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை பேட்டன் முறை தவறாது என்இசி கல்வெட்டில் மட்டும் கல்வி கற்ற மாணவி என்பதை அக்கவுண்ட்ஸ் எடுத்தா ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் நிறைய பேப்பர் செய்யுங்க தேடி செய்யுங்க நிறைய படியுங்க சார்ட டவுட்டுகளை கேளுங்க ஏதாவது கேள்வி வந்தால் கிளாரிஃபை பண்ணி படியுங்க ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுங்க நிறைய பேப்பர் தேடி செய்யுங்க செய்த பேப்பரையே திருப்பி செய்து பாருங்க எக்கனாமிக்ஸ் எடுத்தால் முதலாவது விஷயம் எம்சிக்யூ 5 விடையில் ஒரு விடையை பார்த்துட்டு அதை கீறுறது அந்த விடை இல்லை ஏன் மற்ற விட வராதுன்னு நினைக்கிறது தான் எக்கனாமிக்ஸில் முக்கியம் ஒவ்வொரு விடையும் 5 விடையில சில விடைக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம் அந்த ஏன் சம்பந்தம் இல்லைன்றதை ஜெயக்குமார் சார்ட்ட கேட்டு விளங்கி கொள்ள இல்லைன்றா எனக்கு அந்த பேப்பரே செய்யாத மாதிரி இருக்கும் அப்படி ஒவ்வொரு விடையையும் ஏன் வராதுன்னு தட்டி அந்த விடையை செய்து படியுங்க பிஸ்னஸ் எடுத்தால் ஆரம்பத்தில் இருந்தே நோட்ஸை ஒழுங்காக படியுங்க கடைசி நேரம் படிக்கணும்னு தயவு செய்து வச்சுருக்காங்க கடைசி நேரம் மட்டும் படிக்கணும்னு வச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு முதலே எல்லாத்தையும் படித்து கிளாரிஃபை பண்ணி திருப்பி ஞாபகப்படுத்தி ரீகேப் பண்ணி கொண்டிருங்கோ நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்க வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் யுவர் ஃபியூச்சர் தேங்க்யூ நன்றி அன்புடைய மாணவிக்கு நன்றி கூறிக்கொண்டு அடுத்ததாக இவரை பற்றி ஒரு சில விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் ஏன்னு சொல்லி சொன்னா அண்மையிலையும் தன்னுடைய பெறுபவர்களை யோசித்து உடல்நிலையிலே ஒரு சுவையினம் ஏற்பட்டு இன்றைக்கும் வந்திருக்கிறார் மேல ஏறாது ஆனா அவரை பார்த்தா தான் மெல்லிஸ் சோ கராட்டேல பிரவுன் பெல்ட் 2 மாணவி அன்புக்குரிய மாணவி மட்டுமல்ல எனக்கு பல வகையிலே உதவி செய்து கொண்டிருக்கிறவர் எக்காவும் சொன்னா அவருக்கு ஒரு லவ் சோ மாவட்ட நிலை 23 வேம்படி மகளிர் கல்லூரி இவரும் என்டிசி கல்வெட்டிலே ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை பேட்டன் முறை தவறாது எங்கள் மூவரும் கல்வி கற்ற ஒரு மாணவி என்பது இந்த இடத்தை குறிப்பிடுவோம். ஹலோ கேக்குதா நினைக்கிறேன் அக்கவுண்ட்ஸ் படிப்பிக்க வந்தேன் அப்ப என்ன பேரையும் சொல்லல நான் என்ன ரேங்க் வருவேன்னு எனக்கு உண்மையா நம்பிக்கை இல்லை இப்ப வந்த ரேங்க்ல எனக்கு நம்பிக்கை இல்லை அதுக்கு என்ன ஒரு ரீசன் சொன்னா எனக்கு எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் உங்களுக்கு முதலாவது நடந்தது எல்லாருக்கும் தெரியும் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நடக்கேக்க எனக்கு 38 திருத்தி பார்த்தனா அடுத்த நாள் திருத்தி பார்க்க எனக்கு ஒரு வேற யாரோ ஒரு ஸ்கீம் போடுவார் எங்கட சார் ஸ்கீம் போட மாட்டார் ஏன்னு சொன்னா பிள்ளைகள் அதால கஷ்டப்பட்டுற கூடாது அடுத்த பாடத்தை விட்டுற கூடாதுன்றதுக்காக அவர் கவலைப்படுவார் அவர் சார் போட மாட்டார் ஸ்கீம் நான் வேற ஒரு ஸ்கீமை பார்த்துட்டு 32 எனக்கு திருத்த 32 யோசிச்சு பாருங்க வருமா கடைசி ரேங்க விடுங்கோ வருமா அந்த அது ப்ரெஷர் ஆகி போச்சு என்னடா 32 எப்படா எங்கேருந்து வரப்போ எனக்கு மிச்ச ரிசல்ட் சரியாருட்டு வாழ்க்கையில் எனக்கு ஒன்று இருக்கு பாஸ்ட் இஸ் பாஸ்ட் எப்படியும் முடிஞ்சதை உங்களால திருத்த இயலாது இருக்கிறதே மாத்த இயலாது விட்டு போயிட்டா பிழை விட்டுட்டியா அவ்வளவுதான் விட்டுருங்க ஒரு விஷயம் பிழைச்சிட்டேன்னா விட்டுட்டா அடுத்ததுக்கு மாறணும் நான் செகண்ட் பார்ட்ல போட்ட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் எனக்கு தந்திருக்கு ஏன்னா கடைசியா சார் போட்ட ஸ்கீம்ல திருத்தி பார்க்க 38 வந்தது இப்ப 25ல எத்தனையாவது டேர்ம் எக்ஸாம் நடக்குது உங்களுக்கு
25. ஃபோர்த் டேர்ம்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஒரு 40 வந்திருக்கானு வைப்போம். ஏ வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? சான்ஸ் இருக்கு. 39 வந்துட்டு எப்பயாவது இருந்துட்டு ஒரு லக்ல வரும். 38 வந்தா கன்ஃபார்மே பண்ணிடுவோம் பி தானு. ஆனா எனக்கு ஃபைனல் எக்ஸாம்ல அதுவும் எக்கனாமிக்ஸ் எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியும். அந்த ஃபைனல் எக்ஸாம்ல 38 வந்தது. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எனக்கே எல்லாம் இல்ல, இப்போதைக்கு ரேங்க் இல்ல, அப்படியே நம்பிக்கொண்டிருந்தேன். கடைசி நேரத்தில் அதான் ப்ரெஷர் ஆகி குழம்பினது நான். ஆனா உண்மையை சொல்லணும்னு சொன்னா நீங்க ஒரு பிழை விட்டுட்டீங்கன்னா அந்த விஷயத்த விட்டுட்டு அடுத்த எக்ஸாமை பாருங்க. ஃபைனல் எக்ஸாம்ல கட்டாயம் குழப்பம் வரும். எவ்வளவுக்கு குழம்பி இருப்பீங்களோ அதுலத்துக்கு நீங்க தான் ஸ்டடி ஆக்கணும் உங்களோட மைண்டை கொண்டு. உங்களை சுத்தி இருக்கிற ஒருத்தருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்லை. நீ எழுத போற எக்ஸாம் தான் உனக்கு ரிசல்ட்டா வரப்போகுது. ஏதாவது கவலை இருந்தா தூக்கி வச்சு போட்டு அடுத்தடுத்த எக்ஸாமை பாருங்க. எனக்கு ரேங்க் முன்னுக்கு வந்ததுக்கு அடுத்த காரணம் வந்து எக்கனாமிக்ஸ்ல நான் குறை எடுத்ததுக்கு எந்த ஒரு வகையிலையும் ஜெயக்குமார் சார் ரிசல்ட்டுக்கு எந்த ஒரு வகையிலையும் நான் குறை எடுத்திருந்தா அவர் ரீசன் இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா நான் தான் படிக்காவிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் பார்ட் செய்ய இல்லை. என்னோட பாஸ் பேப்பரே இல்லை எக்கனாமிக்ஸ். என்னோட எக்கனாமிக்ஸ் பாஸ் பேப்பர் கொஞ்சம் காலம் இல்லை. இங்கதான் ஒரு 26 பிள்ளைட்ட ஒரு கிலோமா கடந்து வந்தேன் கடைசி நேரத்துல. எனக்கு இப்பயும் ஞாபகம் இருக்கு. ஆனா நான் விட்ட பிள்ளைய விட்டுறாங்க. நான் அப்படி எக்கனாமிக்ஸ் செய்யாம இருந்ததால தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு மார்க் சரியா குறைஞ்சது. அதால ரேங்கும் பின்னுக்கு போனது. எனக்கு வடிவா தெரியும். எக்கனாமிக்ஸ் டெய்லி நீங்க அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டிய பாடம். சார் சொல்ற சரியா நித்திர வரும். 2 மணிக்கு கிளாஸ் தொடங்குதுண்டா 12 மணிக்கு தாங்கவே இல்லாத அபூர்வமான நித்திரையா இருக்கும். ஆனா வேற வழியில இருந்து படிச்சேதான் ஆகணும். அதே இந்த வெக்கைக்கு சித்திரை மாசம்னா சரி முகட்டால வெக்கை இறங்கும், அவ்வளோ அந்த நித்திரை தான் வரும். வேற வழியே இல்லைன்னா படிச்சுதான் ஆகணும். எக்கனாமிக்ஸ் இப்ப இருந்தே பாஸ் பேப்பர் செய்ய தொடங்குங்க. நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிற டைமை வச்சு நீங்க தான் மேனேஜ் பண்ண கத்துக்கொள்ளணும். 27 இப்பதானே வந்திருக்கிறோம், இப்ப ஏன் படிக்கணும்னு சொல்லி யோசிக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா படிக்க வலிக்கிறோங்க. 26 அரவாசியில நிக்கிறீங்க. இப்ப டிரைவர்னா ஜஸ்வந்தி ஆக்கா மாதிரி எடுக்கலாம், இந்த மாதிரி எடுக்கலாம்னு சொல்ல மாட்டேன். அடுத்தது 25 இன்னும் உங்களுக்கு 6 மாசம் தான் இருக்கு. இருக்கிற காலத்தை திருப்தியா பயன்படுத்தி கொள்ளுங்க. ஜெயக்குமார் சார் எல்லா விடைக்குமே விளக்கம் தந்துதான் படிப்பார். ஒரு விஷயம் ஏன் வருது ஏன் வரையலைன்றதை சொல்லி படிப்பிப்பார். அப்படி சரியான விஷயங்களை சொல்லி படிப்பிக்க நீங்க தான் கேட்டுக்கொண்டிருந்தா அந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். எல்லா விஷயத்தையும் அவையிலால கொண்டு உங்களை எங்களோட மூளைக்குள்ள ஊத்தி கொண்டிருக்கலாது. சபேஸ்வரோருக்கும் ஜஸ்வந்தியாக்கும் எனக்கும் இருக்கிற உறவு எங்களோட வகுப்புல இருந்தா மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். சபேஸ்வர் படிப்பிச்சு கொண்டிருப்பார், நாங்க 2 நேரம் காய்ச்சி கொண்டிருப்போம். கூப்பிடி எழுப்பி நான் என்ன படிப்பிச்சுனாலும் அவளத்தையும் விளங்கப்படுத்தன்னு போட்டு விடுவேன். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்க 2 நேரம் கதையில இருப்போம். கூப்பிட்டு எழுப்பி கொண்டு விடுவார். நான் இதை படிப்பிச்சுனா நீ இதை விளங்கப்படுத்தி விடணும். ஏதோ மலிப்பி கிளப்பிட்டு போயிடுவோம். இப்போ இந்த கைதட்டெல்லாம் விழும். டாப் 10லயோ உங்களோட டேர்ம் எக்ஸாம்லயோ குறைய வந்தா கவலைப்படாங்க. ஏண்டா அதுல உங்களுக்கு குறைய வந்துட்டுன்றது உங்களோட ஃபைனல் ரிசல்ட்டை தீர்மானிக்க போறது இல்லை. அதுக்கு பிறகு இருக்க டைம்ல நீங்க எவ்வளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அதான் உங்களை தீர்மானிக்கும். அக்கௌண்ட்ஸ் எனக்கு சரியான ஒரு ஆர்வமான பாடம். அக்கௌண்ட்ஸுக்கு படிப்பிச்சிருக்கேக்க தெரியும். நான் எப்படி படிப்பிச்சேன்னுலாம் தெரியாது. ஆனால் எனக்கு அக்கௌண்ட்ஸை சரியா பிடிக்கும். இந்த ரிசல்ட்ல கூட வந்தது காரணம் அக்கௌண்ட்ஸும் பிசினஸும் தான். இவ்வளவு 38 பார்ட் 1க்கு 38 எடுத்துட்டு 6வது முன்னுக்கு வரையணுமா? வாய்ப்பே இல்லை. எக்கனாமிக்ஸ்ல அவ்வளவு குறைய 38 ஏ வந்திருக்குமான்றதே எனக்கு டவுட்டா தான் இருக்கு. என்ன டே வந்தேன்னு சொல்லி. மற்றது இப்போ எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு சட் ஸ்கோர் குறைஞ்சிட்டு அதால எனக்கு பிஸ்னஸும் அக்கௌண்ட்ஸும் சட் ஸ்கோரை கொடுக்காதண்டி இல்லை. நான் தான் உதாரணம். எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு குறைய வந்ததுக்காக பிஸ்னஸும் அக்கௌண்ட்ஸும் சட் ஸ்கோரை தாக்கம் செலுத்தாதண்டி இல்லை. எனக்கு 1.74 வந்தது சட் ஸ்கோர். அப்போ அவ்வளோ சட் ஸ்கோர்லேயும் எனக்கு கூட தாக்கம் செலுத்திக்கிற அக்கௌண்ட்ஸும் பிஸ்னஸும் தான். ஏன்னா எக்கனாமிக்ஸ் எனக்கு சரியான குறைவு. அப்போ அது தாக்கம் செலுத்தி இருக்காது. அதால தான் எனக்கு பின்னுக்கும் ரேங்க் வந்தது. 3 பேரையும் நம்பி படிங்க. நான் ஸ்டார்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்ததுலேருந்து கேட்குதா கடைசி ரோல இருக்கிறாளுக்கு வெக்கையா இருக்க நாங்களும் அதால கடுப்புல கேட்காம இருக்கிறீங்க. என்ன எனக்கும் வெக்கையா தான் இருக்க, நான் காய்ச்சி கொண்டிருக்கேன். ஏதாவது டவுட்? நீங்கள் ஏதாவது கேட்க விரும்பினால் கேட்கலாம். ஐ மீன் படிப்பு சம்பந்தமாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். நான் படிச்ச விதமெல்லாம் நான் சொல்ல விரும்பல. நான் ஜஸ்வந்தி அக்கா ஒரு மணத்தியாலும் சொல்லிட்டு போயிருப்பா.
அவா விட கொஞ்சம் குறைவா தான் நான் அப்படி படித்திருப்பேன். அப்ப அவா சொன்னதே உங்களுக்கு காணும். அடுத்தது வந்து எக்ஸாம் டைம்ல உடல் நலத்தையும் உள நலத்தையும் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட சுத்தி இருக்கிற சூழல் தான் உங்களோட எஃபெக்டையும் உங்களோட எக்ஸாம் ரிசல்ட்டையும் தீர்மானிக்க போகுது. சுத்தி இருக்கிற நண்பர்கள் என்னவா இருந்தாலும் கரெக்டா பார்த்துக்கொள்ளுங்க. அவையில் சரியா தாக்கம் செலுத்து. எனக்கு ஜஸ்வந்திகா, லக்ஷி, பவிஷாக்கள் எல்லாம் ஃப்ரெண்டா இருந்ததால தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன்டே சொல்லுவேன். உங்களோட உடல் நலமும் உள நலமும் கண்டிப்பா முக்கியம். முக்கியமா ரிசல்ட்டுக்காகவும் ஏழுக்காகவும் ஸ்போர்ட்ஸை விட்டுறாங்க. ஒருத்தர் ஸ்போர்ட்ஸை சேர்த்து செய்ய ட்ரை பண்ணுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஏலாதுன்னு சொன்னா விடலாம். அது வரைக்கும் ஏன்னா பஞ்சியா இருக்கின்றதுக்காக ஸ்போர்ட்ஸை விட்டுட்டு செய்யாங்க. ஏன்னா சஞ்சீவன் தெரிஞ்சிருக்கு மினி வந்து கதை பேர் 0.2 அவனுக்கு நேஷனல் லெவல்ல ஒரு பிளேஸ் அடிச்சதால 0.2 செட் ஸ்கோர் கூட போகுது. அப்ப அவன் செட் ஸ்கோரை விட அந்த செட் ஸ்கோர் கூடுறதால தான் அவனுக்கு இப்ப ஹெல்ப் பண்ண போகுது. ஸ்போர்ட்ஸ்லையும் ஈக்குவலான கவனத்தை செலுத்துங்க. உங்களோட ஒரு விஷயம் முடியுமெண்டா அதை விட்டுட்டு போறதுல எந்த ஒரு நல்ல விஷயமே இருக்காது. ஒரு விஷயம் முடியுமெண்டா அந்த விஷயத்த நீங்க செய்யுங்க. அது படிப்போட சேர்த்து செய்யுங்க. படிப்பு செய்ய இயலாம இருக்கு, கஷ்டமா இருக்குன்னா மட்டும் நிப்பாட்டுங்க. என்ன நடந்தாலும் இப்போதைக்கு என்ன உள்ள நலங்கள்ல குறைபாடுகள், அதாவது இப்ப உளைச்சல்கள் கஷ்டங்கள் இருந்தா அதை தள்ளி வச்சுட்டு படிக்க தொடங்குங்க. எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட் எடுக்கிறதுக்கு நன்றி. நல்ல ரிசல்ட் எடுக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு அடுத்த முறை. தேங்க்யூ. வந்து ஃபுல்லாக இப்போ எத்தனை கடைசி 2 மாதம் தான் படித்தேன் நான். இப்போ மற்றவங்க என்னட்ட முதல் 18 பாட நோட்ஸ் இல்லை, ஒரு 18 பாட நோட்ஸே இல்லை பிஸ்னஸில். எல்லாம் இன்னொரு வச்சு தான் படித்தேன் நான். ஏன்னா நான் கிளாஸில் நிற்கிறேன். இப்போ வந்து எப்பயாவது வருவேன், ஒரு மாதத்துக்கு ஒரு கதான் பாரு கிளாஸுக்கு ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸோட விடா கட்டு. ஏன்னா நான் இப்போ 8 வருஷத்துக்கு மேலே ஸ்போர்ட்ஸோடு இருந்துறான். இப்போ சில பேர் இப்போ ஜாழ்ப்பாணாக்கள் தமிழாக்கள்ன்ற கேட்டகரியில் வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் செஞ்சால் அவன் படிக்க மாட்டான். இப்போ நீ மார்க்ஸ் குறைஞ்சி எடுத்தீண்டா நீ இப்போ ஸ்போர்ட்ஸ் போகக்கூடாது அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ நான் முதலாக செஞ்ச பிள்ளை என்னென்னா ஸ்டார்டிங்லேயே நான் மேட்ச் ஸ்ட்ரீமில் எடுத்து போட்டேன். 8 மாதம் மேட்ச் ஸ்ட்ரீம். எனக்கு அப்போ வந்து கொஞ்சம் கவர் பண்ணிலாம் போயிட்டு நான் மாறிட்டேன். ஏன்னா கொமர்ஸுக்கு வந்தோடனே எனக்கு என்ன தலையடிக்க அவளிக்கிட்டு ஸ்டார்டிங்கில் நோட்ஸ் எல்லாம் சிலபஸ் போயிட்டு செகண்ட் டேர்ம் மட்டும் போயிட்டு அந்த சிலபஸை கவர் பண்ணால் நோட்ஸும் எழுதுறையில. அப்போ நான் ஸ்கூல்லேயும் கிளாஸில் நிற்கிறேன். இப்போ பம்பிக்கு எழுதிக்கிறதான். இப்போ இங்கே இருக்கிறாக்கலன்னு யோசிப்பீங்க நீங்கள். இன்றைக்கி ரைட் ரிசல்ட் வந்துட்டு இன்றைக்கி எல்லா பாடம் பம்பலாம் எல்லாரும் வந்து கேட்பாங்க அப்படி யோசிக்கணும். இதே மாதிரி இதெல்லாம் நான் இருந்தேன். நான் போன வருஷம் பேர் கிளார பூமஸ் கேட்சி கொண்டிருக்கிறான் ஒன்றுக்கு இருந்து கிளைங்கிறாங்க அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தான். இப்போ எனக்கு எப்போ விளங்கினா கடைசி டைமில் எனக்கு விளங்க வலிக்கிட்டது. கடைசி டைமில் சரியான ப்ரெஷர் ஆகும். இப்போ அந்த படிக்கணும்னு உணர்வு வந்தா மனதுக்குள்ள வந்தால் சரியான ப்ரெஷர் ஆகும் கடைசி டைமில். நான் இப்போ ஸ்போர்ட்ஸில் வந்து என்ன செய்கிறேன், நேஷனல் செகண்ட் வந்து நான் 8 வருஷம் 2014 இருந்து ஒவ்வொரு வருஷம் நேஷனல் ப்ரொவின்சியல் ஃபர்ஸ்ட் வரும். நேஷனல் வந்து ஒவ்வொரு வருஷம் போவோம். ஒவ்வொரு வருஷம் நாங்கள் 2016 ஃபர்ஸ்ட்டாக போனாக்கும் 2 இங்கே படிச்சு நான் ப்ராக்டிஸ் முடிய 9 மணியா முடிய 6 மணிலேருந்து 9 மணி ப்ராக்டிஸ் நடக்கும். ஸ்டார்டிங்கில் கயன்சர் நடந்தாக்கும் 8லேருந்து 10 கிளாஸ் அரைவாசியோட வருவேன். வேறு தொழில் போய் வருவேன். வீட்டை போய் குளிக்க மாட்டேன். அப்படியே சாப்பிட்டு போடுவோம் வந்துடுவேன். வந்து டைம் போயிருமுண்டு. வந்து சபேஸ்வரம் நடந்தாக்கும். ஆனால் சபேஸ்வரும் கயன்சரும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவேன். தனியாக கூப்பிட்டுலாம் படிப்பிச்சிருக்கிறேன். நம்ம விட்ட பாடங்களை கயன்சர் தன்னை கொழும்புத்துறையில் கூப்பிட்டு படிப்பிச்சிருக்கிறேன். வந்து நீ விட்ட பாடத்தை படியா நீ படிக்கக்கூடிய நீராண்டு சொல்லி படிப்பிச்சிருக்கிறேன். அப்போ 2023 கதைக்கு வரேன். நான் இப்போ 2023 ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸோடைய மினக்கட்டு வலிக்கிட்டேன். நேஷனல் எனக்கு விளங்கிட்டு ப்ரொவின்சியல் ஃபர்ஸ்ட் ப்ரொவின்சியல் ரெக்கார்ட் வேறு. நான் யோசிச்சேன் என்னடா சரி இந்த ஒரு நேஷனல் அடிச்சிடலாம். 2024 ஃபுல்லாக படித்து கொஞ்சம் எடுக்கலாம் கொமர்ஸ் டீம் படிச்சிடலாம்ன்ற ஒரு யோசனையில் 2023 இருந்தேன். பார்த்தா 2023 எனக்கு கால் விரட்டிட்டு. இப்போ வந்து நேஷனல் இப்போ ஒரு 7 நாளுக்கு முதல்ண்டா எனக்கு 7 நாளுக்கு மேலே கால் விரட்டிட்டு நடக்கவே இல்லாது. நான் நொண்டி அங்கே போய் 5 7 ஆகுது அங்கே திருப்பியும் வேலாது. எனக்கு என்ன வாழ்க்கை வருதுட்டு அங்கே இனி என்ன செய்கிறது. 2024 படிக்கவும் போடும் என்ன. இப்போ உங்களோட அப்பா சொல்லுவார், உங்களோட அப்பா அடிக்கடி சொல்லுவார் ஸ்போர்ட்ஸ்ன்றத வந்து நீ இப்போ ஒரு கோட் ஷூட் போடுறீங்கடா. ஸ்போர்ட்ஸ்ன்றது டை மேரிடா, படிப்புன்றது ஷர்ட் மேரி. இப்போ நீ வந்து தனியாக படிப்பு இல்லாமல் வெனியனோட டையை போட்டு என்ன பிரியோசனம் இல்லை. நீ படிப்புன்ற ஷர்ட்டை போட்டு டையை போட்டு என்ன தான் உனக்கு பிரியோசனமாக இருக்க முடியும். அப்போ அது வந்து அது சின்னல்லேருந்து அப்போ எனக்கு சிக்னல்லேருந்தே சொல்லி கொண்டு வருவார். அப்போ எனக்கு ஒரு படிக்கணும்னு ஆசை இருந்தது. ஆனால் நேரம் இருக்கா. இப்போ வந்து என்ன செய்கிறேன் உரிய ப்ராக்டிஸ். இப்போ வந்து இண்டிவிஜுவலி ஒன்றுனா எல்லாருக்கும் தெரியும், கஷ்டப்பட்டு எல்லாரும் மேலோடும். இப்போ எல்லாரும் கிட்டத்தட்ட பாயிண்ட். இப்போ நான் 2023 7 வந்து நான்டா என்ன விட ஒரு இந்த சென்டிமீட்டர் கணக்கில் மேலே அனுப்பான். அப்போ நான் என்ன யோசிச்சேன், இப்போ அந்த சென்டிமீட்டர் கணக்கு நான் எஃபோர்ட் போட்டேன்டா முன்னுக்கு வந்துடலாம்னு யோசிச்சுதான் 2024 மினக்கல் வலிக்கிட்டேன். சரி இனி என்ன ரிசல்ட் என்ன வேறாட்டும் 3 இயர்ஸ் எடுத்து ஸ்போர்ட்ஸ் சேர்ந்துக்குள்ள போவோம் அப்படின்னு நான் யோசிச்சு படிச்சு கொண்டு வந்தேன். நான் இப்போ என்னன்னா ஒரு 2024 ஆகும். 2024
ஒரு கடைசி 3 மாதம் ஒழுங்காக வர வலிக்கிட்டேன். என்ன ப்ரொவின்சியல் முடிய நான் நேஷனல் வருத்திட்டேன். என்ன நேஷனல் வேண்டாம், நீ என்ன ப்ரொவின்சியல் 4 ஃபர்ஸ்ட். என்ன 2023 விழுந்த அப்படியோ 2024 கோட்டம் ஃபர்ஸ்ட், வலையம் 3 ஃபர்ஸ்ட், வாகனம் 3 ஃபர்ஸ்ட், அதில் 2 ரெக்கார்ட் வர 2024 வந்து என்ன கடைசி டைமில் நேஷனல் நம்பிக்கை நான் சார் சொன்னான் சார் நான் நேஷனல் போகல. எங்களோட ஸ்கூல் சூப்பர்வைசர் சொன்னான், நீ சொன்ன நீ செய்வே, நீ போய்ப்பார், உண்ட மன நம்பிக்கையில் நீ செஞ்சு பாருன்னு சொன்னார். போய் அங்கே போய் ஜம்ப் பண்ண ஃப்ரெண்டாவது ரெக்கார்டு கிட்ட போய் விழுந்துட்டு நேஷனல் ரெக்கார்டு கிட்ட ஒரு ஃபவுல் ஜம்மால மிஸ் ஆகிட்டு ஃப்ரெண்டா இல்லாட்டி ஃபர்ஸ்ட் வந்திருக்கலாம், மிஸ் ஆகிட்டு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸை இதில் எத்தனை பேர் ஸ்போர்ட்ஸ் செய்றீங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் இப்போ இது முதலாவது சார் கலைக்கப்பட்டே ஸ்போர்ட்ஸை பற்றி இந்த ஜாழ்ப்பாணத்துலேன்னு சொல்லுவாங்க, ஸ்போர்ட்ஸ்னா நீ படிக்க மாட்டேன் அப்படியே விட்டுருவேன், அப்படி ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் ஸ்போர்ட்ஸ்னா டயர்ட் இருக்குன்னு தான் கடைசி டைமில் எனக்கு விளங்கி ஒரு கடைசி டைமில் எல்லாரும் படிக்க வலிக்கிட்டாங்க. சும்மா என்னோட இருந்தவங்கள எனக்கு என்ன நான் 2 டேர்ம் எக்ஸாம் எழுதவே இல்லை, செகண்ட் டேர்ம் எழுதல, தேர்ட் டேர்ம் எக்ஸாம் எழுதல, ஃபர்ஸ்ட் டேர்ம் மேக்ஸில் இருந்த அளவு எழுதல, 4th டேர்ம் 5th டேர்ம் தான் அடிக்கணும். அதுலேயும் 4th டேர்ம் ICT எழுதல, என்ன கொழும்புக்கு போயிட்டேன் நத்தடிக்கு போயிட்டு 5th டேர்ம் மட்டும்தான் அவளுங்க 5th டேர்ம் என்ன மார்க்ஸ் என்னண்டா அக்கௌண்டிங் 48, பிஸ்னஸ் மட்டும்தான் 68 மார்க், அது உருட்டுற வாரம் தானே உருட்டி விட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கூட வந்து இல்லை உருட்டுற வாரம் நீங்கள் ஃபைனலில் அதான் இப்போ எனக்கு வந்து கிடக்கு. இப்போ உருட்டுற பண்ணா ஸ்கூல் லெவலில் நீங்கள் போடுவாங்க, வெளியே இருக்கிறான் தானே என்னோட பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்க. நான் ஃபைனல் எல்லாம் ஒவ்வொரு வரியாக பார்ப்பாங்க, அது வந்து நீங்கள் ரேங்க் வந்து கேட்கல தெரியாது, எனக்கு கேட்கக்கூடாது. அப்போ என்ன சொல்கிறது, இப்போ ஸ்டார்ட் நான் கடைசியாக படித்தது என்னென்னா ஒரு 50 நாள் தான் படிச்சிருப்பேன். இப்போ அக்டோபர் 25 கிட்ட வந்த நாளாகும், அக்டோபர் 25 தான் படிக்க வரல. நான் அதுக்கு முதல்ல எனக்கு ICT ஒன்றுமே தெரியாது, கிரேட் 12 ஏன்னா நான் கிளாஸும் போய் ஒன்றும் தெரியாது. பிஸ்னஸ் 18 நோட்ஸ் எடுத்துட்டேன், அக்கா மரண்ணாட்ட கேட்டு நோட்ஸ் எடுத்துட்டேன். அப்படி ஒவ்வொன்றா படிக்க தலையெல்லாம் படிக்க வலிக்கிறேன் என்று அவ்வளோ கிடக்கு என்னன்றா படித்து படிக்கிறேன் ஒரு வாரத்தில் எல்லாம் பாஸ். அக்கௌண்டிங் பாஸ் பேப்பர் மட்டும்தான், பட் அக்கௌண்டிங் ஓரளவு செய்வேன், எனக்கு ஓரளவு செய்வேன்ன்றால அக்கௌண்டிங் ஃபுல்லாக இருந்து பாஸ் பேப்பர் செஞ்சேன். 2013 செஞ்சு முழுக்க செஞ்சு எல்லாமே தெரியும். அப்போ நான் ஃபைனலும் அந்தளவு கஷ்டப்பட்டதில்லை. பிஸ்னஸும் ஓரளவு ஈஸியாக இருந்தப்போ அந்த ஸ்கீம்கள் எல்லாம் எனக்கு பார்த்தோன்னு என்று எழுதா அப்படியே எல்லாம் வந்து நடக்குது யோசிக்க கழிக்கிட்டேன். அப்போ இதில் வந்து என்னண்டா சொல்கிறேன்டா, இப்போ நீங்கள் யாழ்ப்பாணாக்கள் என்ன சொல்லுவாங்க, ஸ்போர்ட்ஸ் என்ன பேரண்ட்ஸ் எல்லாருமே அப்படி தான், உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் செஞ்சால் நீ படிக்க மாட்டே, நீ போகாது, ஸ்போர்ட்ஸுக்கு போகாது, அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் வீட்டை ஸ்ட்ரிக்டும் இல்லை. என்ன சொல்லுவேன்னா, நீ இப்போ எடுக்கிற ஐயா எதுண்டாலும் அஞ்சு நான் ஒன்று பேர் ஸ்ட்ரிக்ட் இல்லை, அந்த ஃப்ரீடமை நீங்கள் சரியாக பயன்படுத்தும். இப்போ வீட்டை நிறைய பேருக்கு ஃப்ரீடம் கொடுப்பாங்க. நான் விட்ட பிள்ளைகளை சொல்கிறதால நீங்கள் திருத்தலாம், இதில் என்ன இப்போ நான் என்ன கத்தி கொண்டிருக்கிறான் தான் நெச்சு கொண்டு இருப்பாங்க இல்லை முக்காசி பேர். அப்போ நீங்கள் விட்ட பிள்ளைகளை சொல்கிறதால நீங்கள் சில வேலை கொஞ்சம் இதாக வரலாம். யாராவது ஒரு ரெண்டாலும் திருந்தேன் எனக்கு நான் கதைச்ச கதைக்கு வெற்றியாக இருக்கும். நான் ஒரு நாள் திருந்தினா இதில் வந்து கொஞ்சம் வெற்றியாக இருக்கும். நான் கடைசி ஒரு மாதத்தில் படித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது, ICT ஒன்றுமே பேசிக்கே தெரியாது, பிஸ்னஸில் 18 நோட்ஸ் இல்லை ஒழுங்கா. ஒரு மாதத்தில் என்னால் ABC எடுக்க இயலுமெண்டா. உங்களை எத்தனை மாதம் இருக்கணும், கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு மாதத்தில் என்னால் ABC எடுக்க இயலுமெண்டா, உங்களால் எப்படி எடுக்க இயலும்? ஸோ யோசிச்சு படிங்க. என்ன சொல்ற, இப்போ படிப்பு தாண்டா வாழ்க்கை. இப்போ என்ன சொன்னாங்க, ஸ்போர்ட்ஸ் ஆல் ஒருத்தரும் இப்போ போகிறோம் இல்லைன்னு சொன்னேன். இல்லை 1000 ஒருவனை தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் லெவல். இப்போ யாழ்ப்பாணத்தில் கிரிக்கெட் விளாட்றாங்க, அந்த 19 விளாட்றாங்க, அவங்க சென்ட் ஜான்ஸ் படியன் தான் கிரிக்கெட் விளாட்றாங்க. அதில் ஒரு எனக்கு தான் கிடைக்கும். எப்படியா என்ன ஒவ்வொருத்தரும் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்துல செய்வோம், ஒரு 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். கொழும்பு சைட்ல எல்லாம் ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நீ படிக்காத நீ ஸ்ரீரங்க நாமிக்கு போகணும், அவங்கள தனியாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி வைப்பாங்க. அப்படியா நாங்கள்லாம் இன்டர்நேஷனலுக்கு போவாங்க. நாங்கள் வந்து செய்கிற அந்த படிப்பை ஓரளவு இப்போ நீங்கள் ஜாப் பண்ண நீங்கள் ஃபன் பண்ண தாண்டா வரும். இந்த ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் எல்லாரும் எங்கள் ஸ்கூல் எல்லாம் சொன்னாங்க, 7 முடிய நாங்கள் இருக்கிறோம்டா ஃப்ரெண்ட்ஸ்லான்னு சொல்லி வந்துருப்பாங்க. ஒரு தரமே இல்லை. இப்போ எல்லாரும் திக்கா போயிடும். ஒருத்தர் கொழும்பு பண்ணிக்கிறான், ஒருத்தர் எல்லா இடம் வேலைக்கு போகிறாங்க. ஃபோன் அடித்தா கூட எடுக்க மாட்டாங்க, ஃபோன் அடித்தா கட் பண்ணி போட்டு பிறகு இருப்பாங்க. இந்த அப்படி எல்லாம் பிரிஞ்சவொடனே எல்லாரும் ஃபன்னிலாம் போயிடும். அப்படியும் இப்படி இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்காடா, ஏன்னா ஒரு ஃபன்னாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக எல்லாம் இருக்க சான்ஸ் கிடைக்காது. இப்போ என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் அதே நேரம் படிப்புலேயும் ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் படிக்கலாம். நீங்கள் ஃபோன் பார்க்குறீங்க 4 முழுக்க 4 முந்தி 10 மணி நேரம் போயிடும் ஃபோன் பார்த்து கொண்டு இருப்பேன். இன்ஸ்டா போகிற, டிக்டாக் போகிற, ஃப்ரீ ஃபயர் அப்படி மாறி ஆடிக்கொண்டே இருப்பேன். கடைசி ஒரு 2 மாதம் படித்தது தான் எனக்கு ABCயை கொண்டு வருதுண்டா. நீங்கள் வந்து இவ்வளோ காலம் இருக்குது, யோசிச்சு படியுங்க. நன்றி. குட் மார்னிங், என் பேர் பவிஷா, நான் வேம்படி 3A. இங்கே கிளாஸுக்கு ஒழுங்காக வந்து படிங்க. அக்கௌண்ட்ஸண்டா சார்ண்ட ஜூம் கிளாஸுக்கு போய் பாஸ் பேப்பரை செஞ்சு அப்படி ப்ராக்டிஸ் செஞ்சாலே அக்கௌண்டிங் வரும். பிஸ்னஸ் எல்லாம் விளங்கி படித்தா ஓகே. ஸோ கிளாஸுகளுக்கு ஒழுங்காக வாங்கோ.
எக்கனாமிக்ஸ் எல்லாம் நடைமுறை விஷயங்களை தேடி படிங்க. பாஸ் பேப்பர் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் கேள்வினாலும் செய்யுங்க. மார்க்ஸ் குறைய வந்தால் யோசிச்சு வேண்டாம உங்க முயற்சி செஞ்சு படிங்க. அடுத்ததாக ஜால் இந்து மகளிர் கல்லூரி மாணவி 3A 2AB 38வது ரேங்க் NEC கல்வியத்திலே வரன்முறையாக கேட்டு உண்மையிலே ஒரு 3A எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மாணவியில இந்த மாணவி என்னுடைய பலம் தான் B. இதுல ஒழிக்கிறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவும் இல்லை. சோ கார்ட் ஒர்க் இந்த ஸ்டேஜ் ஜனனி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சபேசர் சொல்ற ஜனனி நான் தான். சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். நானும் 3A எதிர்பார்த்தேன் நான். பட் 2AB தான் வந்தது. அதுவும் பிஸ்னஸுக்கு B வந்தது அது ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். பட் செட் ஸ்கோர் பரவாயில்ல, ரேங்கும் பரவாயில்ல. அதால் கொஞ்சம் மனசு தேர்த்தக்கூடியதாக இருக்குது. ஸோ என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்குன்ற ஒரு எய்ம் இருக்கும், ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படித்தா காணும். 3A எடுக்கணும், டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் அடிக்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களோட ட்ரீமுக்கு உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கு மட்டும் நீங்கள் எடுத்தால் காணும். எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் மட்டும் இல்லை. உங்களோட பேரண்ட்ஸை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்களா, உங்களோட செல்ஃபை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்களா, அதை மட்டும் பாருங்க. A எடுத்தாக்கள்கிட்ட இருந்து நீங்கள் நிறைய நாலேஜ் எடுத்திருப்பீங்கன்னு தெரியும். ஜஸ்வந்தியெல்லாம் நிறைய சொல்லியிருப்பா. ஆனால் B அதை விட குறைவாக எடுத்த ஆக்கள்கிட்ட இருந்து நீங்கள் கேதர் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் அந்த ரிசல்ட்ஸை விட கூட ரிசல்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ B எடுத்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் தான். நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ டாப் 10 வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டாப் 10 எனக்கும் 4வது ரேங்க் தான் கடைசி எக்ஸாமுக்கு வந்தது. அது 4வது ரேங்க் வந்ததால் சபேசரும் கவலைப்பட்டவர் தான். நான் ஒன்றும் செய்யலை. அது உங்களுக்குன்ற ஒரு ப்ராக்டிஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜி மேபி என்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கிறதால ஜஸ்வந்தியாக்கள் முன்னுக்கும் வந்திருக்கலாம். ஸோ உங்களோட கெப்பாசிட்டிக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்களோ அதை ஃபாலோ பண்ணி கொண்டு போங்க. உங்களோட எய்முக்கு அது ஓகேவா என்று சொல்லிட்டு பாருங்க. தவிர ரிசல்ட்ஸ் குறைஞ்சன்னு சொன்னால் கவலையும் படாதீங்க. தேங்க்யூ. இது வேணாம் சார். அங்கே வந்து படிப்பிச்சவர் சார் நிறைய சப்போர்ட் தந்துடுறீங்க எங்களை வாரதுக்கு. எல்லாமே எங்களுக்கு சொல்லி தந்து JK சாரையும் கயன் சாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி கிளாஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணி தந்தவர். அதை விட நாங்கள் எங்கேயோ இருந்தாங்க. இங்கே வந்து இந்த கடைசி 3 மாதம் செமினார் அட்டன் பண்ணதால தான் இப்போ இந்த ரிசல்ட்ஸுக்கு வந்திருக்கிறோம். ஸோ அந்த ரிசல்ட்ஸு நீங்கள் செமினாரில் நீங்கள் வடிவாக ஃபுல் கன்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். தேங்க்யூ. எனக்கும் வணக்கம். அவசரமாயித்தான். நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணாங்க. சபேசர்கிட்ட மட்டும்தான் போனாங்க. ஃபஸ்ட்டு கொமர்ஸுக்கு தான் போனாங்க. பிறகு சார் சொல்லித்தான் நீங்கள் செமினாருக்கு நேராக ஜாயின் பண்ணி அதுக்கு பிறகு JK சார் பாலகயன் சார்கிட்டையும் கிளாஸை ஜாயின் பண்ணாங்க செமினாருக்கு. அதுக்கு பிறகு தான் எப்படி இந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு காரணம் எங்களோட கடைசி செமினாரை ஃபுல்லாக நாங்கள் கன்சல்ட் பண்ணதால தான் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து இப்போ வந்திருக்கோம். அதுக்கு தேங்க்யூ சார். பாலசவீசன் சாருக்கும் தேங்க்யூ. மற்றது JK சார் பாலகயன் சாருக்கும் மிக நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்த நான் ஒரு சிங்கக்குட்டி NEC கல்வியிலே கல்வி கற்ற பொருளியல் கணக்கீடு ஆகிய பாடங்களை மட்டும் NEC கல்வியிலே கல்வி கற்று மாவட்ட நிலை 55 3A செஞ்சோம் கல்வி மாணவன் தரிசனம் தலைவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இங்கே அக்கௌண்டிங்கும் எக்கனாமிக்ஸும் மட்டும்தான் எடுத்தேன். நான் 2 சேர் மேலேயும் கடைசி மேலேயும் நம்பி இவையில்தான் தான் படித்தேன். நான் 3A ரிசல்ட்ஸ் வந்தது. அடுத்தவன் சில விஷயம் சொல்லணுமெண்டா, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து OLக்கு பெருசாக ரிசல்ட்ஸ் இல்லை. 2AB and 6C அப்படி தான் வந்த ரிசல்ட்ஸ். சஞ்சீவனுக்கு தெரியும் ரீசன். அவன் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணவன் என்ன கேட்றமெண்டு. அப்போ அதை உணர்ந்து தான் கொமர்ஸ் எடுத்து போட்டு வந்த நான் உண்டு. அந்த சிவகார்த்தியின் ஒரு படத்தில் சொல்ல தெரியுமா, உன்னால் முடியாதுன்னு சொன்னால் நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்லை முன்னே. அதை வச்சு படித்தேன் நான்.
முதலாவது படிப்பிச்ச எல்லா சேர்மாருக்கும் நன்றி. அடுத்தது இந்த அப்பா அம்மா, அவை ரொம்ப பாவம். சைக்கிள் இல்லாட்டிக்கே திறக்கி ஒவ்வொரு மாதம் காசு கட்டி அவைகளுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அடுத்தது உங்களுக்கு படிக்க அட்வைஸ் இருந்தால் பாஸ் பேப்பர்ஸோடு ஓடுங்க. பாஸ் பேப்பர் தான் ஒரு நல்ல இதுண்டு. அடுத்தது சேர்மாரை நம்பி படியுங்கோ. அதுதான் நான் சொல்லிடுறேன். ஆல் த பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாமினேஷன்ஸ். தேங்க்யூ. அடுத்ததாக பெரிய வரிசையில 2 பேர் 44 ஜால் இந்து மகளிர் கல்லூரி மாதிரி அச்சினா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கிடைக்குமாறு என்பதை அழைக்கிறேன். சார் என் பேர் ரிசல்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் எப்படி படிக்கணும்னு சொல்லியிருப்பினா நான் அதை பற்றி என்ன சொல்கிறேன்னு தெரியல. எனக்கு ஓஎல்ல நான் கொமர்ஸுக்கு எனக்கு பி தான் வந்தது. அப்பேக்கே யோசனை எனக்கு ஏஎல்ல சரி வராது தான் போல இருக்குண்டு. நான் ஏஎல்ல ஸ்டார்டிங்லேயே நல்லா படிக்கிற ஆள் இல்லை. சாருக்கு தெரியும். கடைசி எனக்கு சேர்ந்த கடைசி எக்ஸாமுக்கும் எஸ் தான் ரிசல்ட்ஸ் வந்த எல்லா மேக்ஸுமே எஸ்லான் வந்தது. அக்கௌண்டிங்கை தவிர எக்கனாமிக்ஸ் பிஸ்னஸ் எல்லாமே எஸ் அப்படி தான் நின்று எஸ்பிசி அப்படி தான் நின்றது. கடைசியாக வந்து நான் படித்தேன். நான் எங்களை முதலாவது வந்து கயன் சார் எல்லா செமினாருக்கும் வந்து கட்டாயம் எல்லாருமே இருக்கணும். சேர்ந்த செமினாரில் இருந்தாலே ஓகே. சேர்ந்த செமினார் எல்லாத்துக்குமே நான் வந்தேன். நான் ஜெயக்குமார் சேர்ந்த செமினார் எல்லாத்துக்குமே வந்தேன். ஜெயக்குமார் சேர்ந்த பிரச்சனை என்னென்னா முதலாவது எல்லாருக்கும் நித்திர வாரது. நாங்களும் அப்படித்தான் பின்னுக்கு தான் இருப்போம். இப்போ முன்னுக்கு இருந்தது அப்படி சரித்திரமே இல்லை. நாங்களும் பேக் பெஞ்சர்ஸ் தான். கஷ்டப்பட்டு படித்தனான்னு சொல்லவே மாட்டேன். நான் கடைசி நேரம் படித்த ஆள் தான். நான் சேர்ந்த பாடத்துக்கு நித்திர வரும். நாங்கள் என்ன செய்வோம்டா கண்ணுக்குள்ள விக்ஸ் பூசிட்டு இருப்போம். இல்லாட்டி ஆக்ஸோயில் தடவிட்டு இருப்போம். இல்லாட்டி ஆளுக்கு நுள்ளுறது மாறி மாறி பின்னுக்கு இந்த நுள்ள சொல்கிறது, இல்லாட்டி சைட்லேயே நுள்ள சொல்கிறது. அப்படித்தான் மாறி மாறி விளையாடி தான் படிச்சுனாங்க. எனக்கு ஸ்டார்டிங்கில் பிடிச்ச பாடம் வந்து பிஸ்னஸ். எப்போன்னா நான் ஏழுக்கு ஃபஸ்ட் இயர் வரைக்கும் பிடிச்ச பாடம் பிஸ்னஸ். எனக்கு லாஸ்ட் இயர் பிடிக்காத பாடம் பிஸ்னஸ், பிடிச்ச பாடம் அக்கௌண்ட்ஸ். பிஸ்னஸ் இப்போ ஃபஸ்ட் இயரில் இருக்க ஈஸியாக இருக்கும் பார்க்க சிலவில். நான் பிஸ்னஸ் தான் சரியான கஷ்டமான பாடம். கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய பாடம், நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிற பாடம். எக்கனாமிக்ஸ் படிச்சிடலாம். இப்போ பாஸ் பேப்பர் பார்த்து படிச்சிங்கன்னா ஓகே. செமினார் எல்லாத்துக்கும் வாங்க. தேங்க்யூ. நன்றி அச்சா, உங்களுடைய உட்கருத்துக்களை பெறுவதற்காக நன்றி. அடுத்ததாக அன்புக்குரிய மாணவி அபிநயா திரையே பிரமணி மகளிர் கல்லூரி டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 47. எல்லாருக்கும் வணக்கம். என்ன அக்கௌண்ட்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் எல்லாம் நல்லா விளங்கி படிங்க. அக்கௌண்ட்ஸ் ஜூம் கிளாஸ் கட்டாயம் போங்க. அது ஒரு டிஸ்டர்பும் இருக்காது. நீங்களாவே அவர் செய்யக்க நீங்கள் வந்து அதை ஒருத்தர் டிஸ்டர்பும் இல்லாமல் படிக்கலாம். ஜூம் கிளாஸில் வந்து கட்டாயம் ஜூம் கிளாஸ் எல்லோரும் போங்கோ. அதை மிஸ் பண்ணாதீங்கோ. நான் எல்லாம் பெரும் ஒரு 1-2 கிளாஸ் தவிர மிச்சம் எல்லாமே ஜூம் கிளாஸ் கட்டாயம் போடுறேன். நான் கஜன் சார்ண்டேன். எல்லோரும் நல்லா படிங்கோ. தேங்க்யூ. கிளாஸுக்கெல்லாம் ஒழுங்காக வாங்கோ. ஒரு விளையாட்டுக்கு மாணவனை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். இப்ப லாஸ்ட் பொறியல் பந்தடிப்பாங்க, புலப்படி அவன் படிக்க மாட்டாங்கன்னு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. சோ அவன் ஆரம்பத்திலிருந்து படிப்பாருன்னு நானும் அண்ணாவுக்கும் வரைய தெரியும். யார் இந்து கல்லூரி மாணவன் மிதுலன் 2AC தகவல் தொழில்நுட்பம் C. அதனால அவருடைய செட் ஸ்கோர் அதாவது மாவட்ட 90. அன்புக்குரிய மாணவனை ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இப்படி பெருசாக கேட்சலாம் பழக்கம் இல்லை. சார் கூப்பிட்டேன்னு தான் இப்போ வந்தேன். நான் ஜப்னா இண்டு 2AC ICTC வந்தது மாவட்ட நிலையில் 90. அக்கௌண்ட்ஸும் பிஸ்னஸும் இங்கே தான் படித்தது. நானும் OL முடித்தோன்னே ஏஎல் என்ன வானம் எடுக்கிறேன்னு தெரியாது. சினிமா படிக்கலாம் மேக்ஸ் படிக்கிறாங்கன்ட்டு மேக்ஸ் கிளாஸில் போயிருந்தேன். நான் மேக்ஸ் கிளாஸில் போயிருக்க அங்கே மேக்ஸ் கிளாஸை விட்டு கிளச்சி விட்டாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் கேட்சி விட சரி அடுத்து என்ன வாட முடிஞ்சு வச்சுருக்கேன். சரி என் அண்ணாண்ட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னேன், நீ கொமர்ஸ் வாடா என்இசியில் இருப்போம் ஃபண்ட் எடுப்போம் அதுன்ட்டு. இங்கே வந்து பார்த்தா ஃபண்டும் இல்லை ஒன்றும் இல்லை. தொடக்கத்தில் வந்து இருக்க டெனோட்டன் தான் ஆரம்பத்தில் வந்தவர் உள்ளே இருந்தவர். சரி கிளாஸில் இருக்க ஏடா அவரால் வந்து பார்த்தா நான் கத்திக்கொண்டே இருக்கு அது என்ன ஜோதிச்சு ஒன்று இருக்கு. பிறகு பார்த்தா தான் தெரியுது. ஆனால் உண்மையாக அண்ணாக்கு செய்ய நல்ல மனசு போக போத்தா எனக்கு அதெல்லாம் முழங்கினது.
சார் சொன்ன மாதிரி ஒருத்தருமே நம்பல எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்ட்டு. சார் மட்டும் தான் நம்பினவர். கிளாஸில் கேள்வி கேட்டு நான் கூட சொல்லாட்டிக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டார். வேறு யாருக்கா இருந்தால் பேசுவார், என்ன இருந்தால் அப்படியே இருத்தி விட்டுருவார். அதுவும் சார் ஒரு நம்பிக்கையில் அதுக்காகவும் நான் கொஞ்சம் படித்தேன். கடைசி ஒரு மாதம் தான் படிச்சிருப்பேன். நீங்கள் யார் நம்புறீங்களோ தெரியலை. கடைசி ஒரு மாதம் படித்து தான் இந்த 2AC வந்தது. இது நம்புறீங்க இல்லையா? நான் இதான் உண்மை. அதான் நான் இந்த கொமர்ஸுக்கு வந்தவனோ ஒரு தொடக்கத்தில் ஒரு 2 வருஷத்தில் நினைச்சேன். 2 வருஷம் படிக்கிறோம், நல்ல மார்க்ஸ் எடுக்கிறோம். 1 வருஷத்துல படிக்கிறோம், நல்ல மார்க்ஸ் எடுக்கிறோம். 6 மாசம் படிக்கிறோம், நல்ல மார்க்ஸ் எடுக்கிறோம். சரி 3 மாசம் வந்துட்டு அப்பயும் படிக்கிறோம்னு வச்சா அப்பயும் பெறையில. சரி கடைசி ஒரு மாசம் NEC ஃபேவல் நடக்குது. NEC ஃபேவலோட படிக்கிறோம் எடுக்கிறோம் இருந்தது. போனெல்லாம் எடுத்து வச்சு போட்டு இருந்து தொடர்ந்து விடாம படிச்சது. சரி ஏதோ எனக்கு ஜாழ்ப்பாணம் சொல்லி போக முடியாத ஆசை. அதுக்கு ஏற்றக்கூடிய ரிசல்ட்ஸ் எனக்கு வந்திருக்கு. அதுதான் உங்களுக்கு சொல்றேன். உங்களால முடிஞ்சதை படிங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி படிங்க. உங்க நினைச்சது உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. உண்மையில என்ன சொன்னால் ஆரம்பத்திலே அவை கடங்கி அவை அடக்கிறதேத்தான் அந்த கம்பர் சொல்வார். ஓசை பெற்றுயர் பார்க்கடல் உற்றுரும் காசில் கொட்ட கிராமங்கள் என்று போல மிதனுடைய பேச்சு அமைந்திருந்தது. இதோட எங்களுடைய இந்த நிகழ்வுடைய இறுதிக்கட்டமாக அன்புக்குரிய எமது நிறுவனத்துடைய உதவி இயக்குனரும் இந்த நிறுவனத்துடைய முகாமையாளரும் வீட்டுக்கு காவலன் திறப்பு NECக்கு காவலன் அது ரொனால்ட் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அடிப்படையில் ஒரு சில வார்த்தைகளை கதைக்கிற போது பண்ண ஒரு விதம் தான் கதைப்பார். ஒரு சில வார்த்தைகளை கூறி இறுதியாக ஒரு எங்களுடைய நன்றியோடு இன்றைய இந்த நிகழ்வை நாங்கள் நிறுத்துவோம். அதற்கு முதல் என்னுடைய அன்புக்குரிய மாணவர்களை நான் அறிமுகப்படுத்தவில்லை. காரணம் நேரம் போதாத காரணத்தால் அவர்களையும் நாங்கள் இந்த இடத்திலே பெருமைகள் பெற்ற அனைத்து மாணவர்களையும் நாங்கள் அரங்குக்கு அழைக்கின்றோம். இரண்டாவதாக மாவட்ட இலை 5 மாவட்ட இலை 5 வேம்படி மகளிர் கல்லூரி லக்ஷிகா. மூன்றாவதாக டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 23 பின்சலா வேம்படி மகளிர் கல்லூரி. நான்காவதாக டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 28 கவிசா வேம்படி மகளிர் கல்லூரி. 38 2AB ஜனனி ஜால் இந்து மகளிர் கல்லூரி. 44 அச்சுதா ஜால் இந்து மகளிர் கல்லூரி. 47 அபிநயா வேம்படி மகளிர் கல்லூரி. 2AB கிளர்ச்சி டிஸ்ட்ரிக்ட் 24 சலோயினி. A2B கிளர்ச்சி டிஸ்ட்ரிக்ட் 22 இல்லிசாய். 2AB சுண்டுகுழி மகளிர் கல்லூரி பிரதீக்ஷா. 3A செயின்ட் ஜார்ஜ் கல்லூரி டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 55. ஏனைய மாணவர்களே வந்து கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் நேரம் போய் கொண்டிருக்கிறோம். பெயர் அழைக்காத வழியில் நிற்கின்ற மாணவர்கள் கௌதம் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 54 2AB செயின்ட் ஜார்ஜ் கல்லூரி. அவர் உயர் பட்ட படிப்பை கொழும்பிலே ACCS என்ற கட்டளையை தொடர்பு கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் சமூகம் அளிக்க முடியவில்லை. அடுத்ததாக அபிஷயா 99 A2B வேம்படி மகளிர் கல்லூரி. சோபிதா A2B 135 ஜால் இந்து மகளிர் கல்லூரி. சாரங்கி சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி A2B 77. A2B 98 சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி.
நிலானி 2AB திருக்குண்ட கன்னியார் மடம். சஞ்சீவன் ABC 162. விதுலன் 2AC 90. விஷன் 2BC 179. லேகன் ABC 217. ஜாசிர் ABC 217. நிதாயினி 232. தரிசிகா 2BC 197. டிப்னா 2BC 209. ஜஸ்டிகா 2AC 113. அகீசன் ஸ்டெர்லின் 3B 144. சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி. கனாசியம் 3S யாழ் மத்திய கல்லூரி. இதுல எல்லாத்துக்காக இவ்வளவு பேரையும் அறிமுகப்படுத்தினோம் என்றால் சொல்ல போற இந்த 2 வசனம் தான் உங்களுடைய மைண்ட்ல இருக்கவனும். இது டைரக்டா எங்களுடைய எல்இசி லைவ் பேஜ்ல போய்கொண்டிருக்கிற வீடியோ. இது போட்டியோ பொறாமையோ அல்ல. இது ஏனைய நிறுவனங்களை வீழ்த்துவதோ அல்ல. ஒன்று வந்தால் சிரிப்பதற்கும் ஒன்று தாழ்ந்தால் தாழ்வதற்கும் எல்இசி ஒரு காலமும் சளைத்த நிறுவனம் அல்ல. ஒழுக்க கட்டுப்பாடுடன் குறைந்த பெறுபேறில் இருந்து திரியஸ் என்ற பெறுபேறில் இருந்து திரிய என்ற பெறுபேறு வரை உன்னதமான அனைத்து மாணவர்களுக்கும் வெளிப்படையாக காட்டுகின்ற ஒரே ஒரு நிறுவனம் எங்களுடைய என்இசி கல்வி நிறுவனம். இந்த நிறுவனத்தில் ஒழுக்க கட்டுப்பாடு மட்டுமல்ல, வீழ்த்தப்பட்டவர்களும் அடுத்த முறை இதிலே இந்த இடத்திலே அரங்கத்தில் ஏற்றப்பட வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு வழிநடத்தப்படுகின்ற திரு குணால் லவன் அவருடைய தலைமையின் கீழ் கிட்டத்தட்ட 20 வருட கால சாம்ராஜ்யத்தை கொண்ட இந்த என்இசி நிறுவனம் தொடர்ச்சியாக உங்களுடைய மாணவருடைய வெற்றி பயணிலே பயணிப்போம். எதிரிகளுடைய விமர்சனங்களுக்கோ அல்ல அவர்களுக்கோ கதை சொல்வதற்கும் பதில் சொல்வதற்கும் எங்களுக்கு எந்த விதமான நேரமும் இல்லை. சந்திரனை பார்த்து நாய் குறைத்தால் அது யாருக்கு நோ என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். சொல் அல்ல செயல். இவர்களுடைய கௌரவிப்பு விழா வருகிற மாதம் நடைபெறும். பல்கலைக்கழகத்தினுடைய பிரதம பீடாதிபதிகள் இங்கு அழைக்கப்பட்டு வருடம் என்இசி கல்வித்தினால் 2016 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த கௌரவிப்பு விழா தொடர்ச்சியாக இந்த யாழ் மண்ணிலே அரங்கேறுகின்ற ஒரே ஒரு தனியார் கல்வி நிறுவனம் சொன்னால் அது என்இசி கல்வி நிறுவனம் என்பதை யாரும் மறுக்கவோ முடியாது. சமூக ஊடகங்களை அறிமுகப்படுத்தியவர்கள் என்இசி, விளம்பரங்களை அறிமுகப்படுத்தியவர்கள் என்இசி, சிறந்த ஒழுக்க கட்டுப்பாடு மாணவர்களை வழிபடுத்திக் கொண்டிருக்கிற நிறுவனம் என்இசி என்பதை கூறி இவர்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசியோடும் எமது நிறுவனத்துடைய 3 ஆசிரியர்களுடைய ஒருங்கிணைந்த பயணிப்போடும் வெற்றி வாகை சூடிய ஒரு பொழுதாக 2025 பெறுவேறு இதை விட ஒரு படி மேலாக நாம் அடைவோம் என்பதை இந்த இடத்திலே கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இதுவரை நேரமும் பொறுமையாக இருந்த அன்புள்ளங்களுக்கு என்இசி நிறுவனத்தின் சார்பில் நன்றி கூறி தொடர்ந்து ஒளிவாங்கியை எனது அன்புக்குரிய நண்பனும் இந்த நிறுவனத்தின் இயக்குநருமாகிய டொனால்ட் அவர்களும் இந்த நிறுவனத்தை வழிப்படுத்துவதற்காக நான் ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம். பிள்ளைகள் எல்லாருக்கும் வணக்கம். முதல் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். அதே மாதிரி 3 பாடமும் பாஸ் பண்ணினாக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிதானே? உங்களுடைய இந்த ரிசல்ட்ஸ் தான் பேசும் வழியில எப்படி என்று ஒரு வருஷமும், அதாவது 2018 ஆண்டு இந்த நிறுவனத்துக்கு பிள்ளைகள் நான் வந்த முதலாவது வருஷம் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் சாம்பவி. அதுக்கு பிறகு 2019 வந்தது, 2020, 21, 22 ஆண்டனியா சுண்டுகுழி டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், 22, 23 தேர்ட் ரேங்க் வந்தவா துஷாரா. நான் எதிர்பார்த்ததாவ ஃபர்ஸ்ட் ரேங்க்.
ஆனா அவன் வந்தது தேர்ட். அதே மாதிரி 24லையும் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எதிர்பார்த்தேன் நான். ஆனா வந்தது எனக்கு 2, 5, 10க்குள்ள. அதை விட எடுத்த ரிசல்ட்ஸ் எடுத்த எல்லா பிள்ளைகளுக்கும் நன்றி. விளங்குதா பிள்ளைகள்? படிப்படியா ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சி எப்படி போகுதுன்னு நீங்களும் பார்க்கணும். நீங்கள் தான் வழியில நாளைக்கு 4 பேருக்கு சொல்ல வேணும். ஒரு இடத்துல ஒரு கதை வருதுன்னு அந்த இடத்துல நீ கதைக்க வேணும் அதை எதிர்த்து. இல்ல அப்படி இல்ல, இது இப்படி இது அப்படி வரைக்கும் விளங்கப்படுத்துங்க. அவை எவ்வளவு பெரிய ஆக்களா இருந்தாலும் விளங்கப்படுத்துங்க வாயால. சரிதான பிள்ளைகள்? கடந்து வந்த பாதையில நாங்கள் வாயாலையும் சொல்லாலையும் செயலாலையும் வடிவா காட்டி இருக்கிறோம் எல்லாருக்கும். நாங்கள் யார் என்பதை, NEC கல்வி நிறுவனம் எப்படிப்பட்டது யார் என்பதை வடிவா காட்டி இருக்கிறோம் எல்லாருக்கும். யோசிக்க வேணும். 2023ஆம் ஆண்டு இப்ப 4வது வெயிட்டிங் லிஸ்ட் வந்தும் டோட்டல் 54 பேர் யூனிவர்சிட்டி செலக்ட் ஆயிருக்கீங்க 2023. அதே மாதிரி இந்த 2024லையும் 53 தாண்டும் என்ற நம்பிக்கையோட அண்ணா இன்னும் எந்த ஒரு ரிசல்ட்ஸும் அனலைஸ் பண்ணல. திங்கக்கிழமை வடிவா இருந்து அனலைஸ் பண்ணி உங்களோட எல்லா குரூப்லையும் போடுவேன். எத்தனை தெரியே, எத்தனை 2AB, எத்தனை பல்கலைக்கழகம் தெரிவா இருக்கின்றது ஒன்றும் யோசிக்காதீங்க. முழு விவரமும் அப்டேட் சவேச சொல்ற மாதிரி அப்டேட் உங்களுக்கு வடிவா கொடுக்குறேன் நான். சரிதானே பிள்ளைகள்? இவ்வளவு நேரமும் நல்லபடியாக இருந்து இந்த நிகழ்வை வழங்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய உங்கள் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். அந்தந்த இடத்திலேயே அவ்வளவு பேரும் அப்படியே இருங்கோ. நான் சொல்லேக்க வெளியில போகலாம். ஃபர்ஸ்ட் பாய்ஸ் அனுப்பிட்டு நான் கேர்ள்ஸ் விடுறேன். சரிதானே பிள்ளைகள்? எல்லாரும் அந்த இடத்துல இருங்கோ. 24 காரர் குரூப் போட்டோ எடுக்கிறதுக்கு ஒருக்கா வழியில வாங்க. சரி பிள்ளைகள், நன்றி.